ஓகே. சோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஷர்ட்டும், ஒரு ஸ்கர்ட்டும் எப்படி ஒரு சின்ன குழந்தைக்கு, ஒரு 2 வயசு குழந்தைக்கு எப்படி டிசைன் பண்றது அப்படின்னா, இப்ப நம்ம பார்க்க போறோம். சோ இப்போ இந்த ஷர்ட் மாடல் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஸ்லீவ்லெஸ்ஸா தான் டிசைன் பண்ண போறோம். ஃப்ரண்ட்ல இந்த மாதிரி ஃப்ரண்ட்ல இந்த மாதிரி வி நெக் குடுத்துட்டு, சாரி அஜந்தா நெக் மாடல் குடுத்துட்டு, இது ஆர்ம் ஹோல் பார்ட். சோ இங்க நீங்க ஸ்ட்ரைட்டா போடுறதா இருந்தா ஸ்ட்ரைட்டா இந்த மாதிரியும் போடலாம். இல்ல இதுலயே ஒரு சின்ன பெப்ளம் ஒரு கர்வ் கட் மாதிரி இப்படி கொடுத்து டிசைன் பண்றதா இருந்தா இப்படி கர்வ் கட் கூட கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் டிசைன் பண்ணிக்கலாம். ஓகே. சோ இது நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட். தென் பேக்குக்கு யூ நெக், நார்மலா ஒரு யூ நெக் கொடுத்து பேக் பார்ட் டிசைன் பண்ண போறோம். பேக்ல உங்களுக்கு ஓபன் வந்துரும். ஓகே. சோ பேக்ல ஹூக் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ற மாதிரி இருக்கும். சோ இது நம்மளோட ஷர்ட். சோ ஸ்கர்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்கர்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ரோப் வச்சு வெயிஸ்ட் பேண்ட் கொடுக்க போறோம். வெயிஸ்ட் பேண்ட்ல ரோப் கொடுத்து நம்ம டிசைன் பண்ண போறோம். தென் கீழே ஃபுல்லா ப்ளீட்டட் ஸ்கர்ட் மாடல். ஓகே. நைஃப் ப்ளீட் கொடுத்து ப்ளீட்டட் ஸ்கர்ட் மாடல் தான் நம்ம இதுல டிசைன் பண்ண போறது. ஸோ ப்ளீட்டட் ஸ்கர்ட் நம்ம கொடுக்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஷர்ட்டுக்கான மெஷர்மெண்ட் எடுத்துறது, என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படிங்கறது நம்ம இப்போ பாப்பாவோட மெஷர்மெண்ட்ஸ்ல இருந்து பார்த்தோம்ல. ஸோ அதை எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் ஃபுல் லென்த், ஷர்ட்டுக்கான ஃபுல் லென்த். இப்போ நான் எவ்வளவு எடுக்கிறேன் அப்படின்னா டோட்டலா 8.5 இன்ச்சஸ் என்னோட ஃபுல் லென்த் எடுத்துக்கிறேன். தென் ஷோல்டர் 8 இன்ச்சஸ், ஆர்ம் ரவுண்ட் 8.5, arm round 8.5, then chest round 18, chest round 18, then waist round 17.5, then chest round, waist round, then arm round value எடுத்தாச்சு. then neck, இதுல என்னெல்லாம் தேவை அப்படின்னா நெக் வித், உங்களுக்கு அகைன் நெக் வித் தேவை. பட் இது வந்து நான் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் சார்ட் தரேன். ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் சார்ட்ல இருந்து நம்ம நெக் வித் எடுத்துக்கலாம். then front neck and back neck, front neck, back neck. ஸோ ரெடி ஷோல்டர் அப்படிங்கிற ஒரு மெஷர்மெண்ட் ஆல்சோ உங்களுக்கு தேவைப்படும். பட் அந்த ரெடி ஷோல்டர் ஆல்சோ நம்ம வந்து பேட்டர்ன் போடும் போதே எடுத்துக்கலாம். இங்க இருந்து நம்ம எடுக்கணும்னு அவசியம் இல்லை, பேட்டர்ன் போடும் போது நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ ஃப்ரண்ட் நெக் அண்ட் பேக் நெக் இவ்வளவு மெஷர்மெண்ட்ஸ் நம்ம எடுத்தாச்சு. ஸோ இப்போ இதுல பேட்டர்ன் போட்டுடலாம். ஸோ பேட்டர்ன் போடுறதுக்கு எப்போதுமே நீங்க இந்த மாதிரி பேட்டர்ன் ஷீட் யூஸ் பண்ணுங்க. ஓகே. பேட்டர்ன் ஷீட் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணீங்கன்னா பிகினர்ஸா இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும், ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க நார்மலா நியூஸ் பேப்பர் ஆர் சார்ட் பேப்பர் கூட யூஸ் பண்ணலாம். பட் ஆனா சார்ட் பேப்பர்னா கூட ஓகே, கொஞ்சம் உங்களுக்கு பிளெயினா தான் இருக்கும், உங்களுக்கு டிரா பண்றதுக்கெல்லாம் ஈஸியா இருக்கும். பட் ஆனா நியூஸ் பேப்பர்னு சொல்லும் போது நம்ம ஆர்ம் ஹோல்லாம் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும், கர்வ் லென்த்தை நம்ம அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அப்போ வந்து ரப் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பண்றவங்களுக்கு கொஞ்சம் அது ஒர்க் பண்றதுக்கு கம்ஃபர்டபுளா இல்லாத மாதிரி ஒரு லுக் இருக்கும். ஓகே. சோ அதனால நீங்க என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது இந்த மாதிரி பேட்டர்ன் ஷீட் வாங்கி பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே. சோ இப்போ பேட்டர்ன் ஷீட் எடுத்துக்கிறேன். ஸோ பேட்டர்ன் ஷீட் எடுத்துக்கிறேன். ஸோ பேட்டர்ன் ஷீட் எடுத்துட்டு இந்த மாதிரி ரெண்டா ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ பேக் ஃபர்ஸ்ட் போடுறது நம்ம ஷர்ட் பார்ட்டுக்கு தான் போட போறோம். ஷர்ட் பார்ட்டுக்கு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கிறேன். ஸோ பேக்குக்கு தனியாகவும் ஃப்ரண்ட்டுக்கு தனியாகவும் தான் நம்ம பேட்டர்ன் போடுவோம். பட் ஆனா ரொம்ப கிட்டா இருக்கிறதுனால இப்ப நமக்குன்னு சொல்லும் போது என்ன பண்ணும், இப்ப அடல்ட் சைஸ்க்கெல்லாம் பண்ணும்போது பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் ரொம்ப வேரியேஷன் வரும். பட் சின்ன குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி ரொம்ப வேரியேஷன் இருக்காது. சோ அதனால இப்ப என்ன பண்றேன்னா பேப்பரை ஜஸ்ட் ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மேல நம்ம ஃபர்ஸ்ட் போடுறது பேக் பார்ட், ஃபர்ஸ்ட் நாம போடுறது பேக் பார்ட்டுக்கு போடலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், ஃப்ரண்ட்டுக்கு அதுக்கு கீழே நம்ம கொஞ்சம் மட்டும் மெஷர்மெண்ட்ல சேஞ்சஸ் கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே. சோ அதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க, பேப்பர் இந்த மாதிரி ஃபோல்டபிளாவே இருக்கட்டும். இப்ப இதுல மேல ஓகே.
சோ இது புரிஞ்சுதா? சோ இந்த 0ல இருந்து 1க்கு இந்த 1 வரைக்கும் இருக்கக்கூடிய டோட்டல் லைன்ஸ் டிவைடட் 8 பார்ட்டா டிவைட் ஆகிருக்கு. சோ அதை என்ன பண்ணிக்கிறோம்? டிவைடட் பை 1/8, 2/8, 3/8, 4/8 அந்த மாதிரி எல்லாமே டிவைடட் பை 8 போட்டு நம்ம கண்டுபிடிச்சோம்னா 1/4 இன்ச், 1/2 இன்ச், 3/4 இன்ச் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிரும். சோ உங்களுக்கு நான் ஏதாச்சும் கேட்கறது வந்து புரிஞ்சுச்சான்னு கேட்டேன்னா புரியுது அப்படின்னா ஓகே ஒரு தம்ஸ் அப் பட்டனோ அல்லது எஸ் அப்படிங்கிற மாதிரியும் மெசேஜ் டெக்ஸ்ட் மட்டும் போடுங்க. ஓகே சோ இப்போ நம்மளோட பேப்பர் ஆன் ஃபோல்ட்ல வச்சிருக்கோம். ஃபோல்ட்ல வச்சுட்டு மேல டாப்ல இருந்து ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டு அப்படியே நம்ம என்ன பண்ணியாச்சு? மார்க்கிங் பண்ணியாச்சு. ஓகே சோ தென் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்போ நம்ம போடுறது என்னது? பேக் பேட்டர்ன். ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம போடுறது பேக் பேட்டர்ன். சோ பேக் பேட்டர்ன்ல நமக்கு என்ன வரும்? பேக் சைடுல ஓபன் கொடுக்க போறோம். சோ ஓபன் கொடுக்கிறதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் கட் பண்ணி வச்சு தான் நம்ம ஓபன் ரெடி பண்ணுவோம். பட் ஆனாலும் அந்த இடத்துல நமக்கு என்ன வேணும்? கொஞ்சம் ஃபேப்ரிக் எக்ஸ்ட்ரா நமக்கு ஜாயின் பண்றதுக்காக தேவைப்படும். இப்போ இதுல நீங்க இன்னொரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னா சீம் அலவன்ஸ் அண்ட் ஈஸ் அலவன்ஸ். சீம் அலவன்ஸ் அண்ட் ஈஸ் அலவன்ஸ் அப்படின்னு ஒரு 2 விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். சோ சீம் அலவன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ இதுதான் என்னோட கார்மெண்ட். நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண கார்மெண்ட் இதுன்னு வச்சுக்கோங்க. சோ இப்போ இது ஜஸ்ட் நான் கிளாத் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஒரு பீஸே இன்னொரு பீஸே நான் ஜாயின் பண்ணணும்ல. ஃப்ரண்ட்டும் பேக்கும் எனக்கு ஜாயின் ஆகணும். நான் அந்த சைட்ல இருக்கக்கூடிய ரா எட்ஜஸ் எல்லாமே எனக்கு வெளியே விசிபிளா இல்லாம அதை கம்ப்ளீட்டா என்ன பண்ணணும்? கவர் பண்ணணும். சோ இந்த மாதிரிலாம் நான் கவர் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? எக்ஸ்ட்ரா இன்னொரு ஃபேப்ரிக்க கட் பண்ணி இது மேல பிளேஸ் பண்ணி நான் கவர் பண்ணணும். சோ அப்படி கவர் பண்றப்ப நமக்கு என்ன தேவைப்படும்? இங்க கொஞ்சம் ஸ்பேஸ் தேவைப்படும். நமக்கு எந்த அளவுக்கு நம்மளோட கார்மெண்ட் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு எந்த அளவுக்கு விசிபிளா இருக்கணுமோ அதை விட எக்ஸஸா தான் நம்ம எடுக்கணும். எக்ஸஸா எடுத்து அந்த எக்ஸஸ் கொடுத்துருக்கோம்ல அதை நம்ம இன்னொரு ஃபேப்ரிக்கோ இன்னொரு ஃபேப்ரிக் கொடுத்து அதை நம்ம என்ன பண்ணணும்? கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணுவோம். ஓகே சோ இப்போ இப்ப பாருங்க இதுதான் என்னோட என்னோட ஷர்ட் பார்ட் இந்த மாதிரி இருக்கு. ஓகே சோ இது என்னோட ஷர்ட் பார்ட். சோ இந்த ஷர்ட் பார்ட் நான் இப்போ ஃபேப்ரிக் கட் பண்ணி வச்சிருக்கிறதுல இங்கெல்லாம் என்ன ஆகும்? நூல் பிரிஞ்சு பிரிஞ்சு வரும். சோ அப்ப இதெல்லாம் நான் நூல் பிரியாம இருக்கணும், அந்த த்ரெட் எல்லாமே வெளியே நமக்கு பிரிஞ்சு வராம இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணும்? இதை நம்ம இன்னொரு ஃபேப்ரிக் வச்சு நம்ம கவர் பண்ணும். சோ இன்னொரு ஃபேப்ரிக் வச்சு கவர் பண்றப்ப உங்களுக்கு எக்ஸாக்டா எந்த அளவு இப்ப இதுல மொத்தம் உங்களுக்கு 2 இன்ச்சஸ் இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? இங்க எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் ஸ்பேஸோ அல்லது அது ஒவ்வொன்றுக்கும் வேற வேற வரும். பட் நான் இப்ப சும்மா ரேண்டமா சொல்றேன். ஒரு 1/2 இன்ச் ஸ்பேஸ் நான் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். அப்பதான் என்ன ஆகும்? இங்க இன்னொரு ஃபேப்ரிக் வச்சு நான் மூவ் பண்ணி டர்ன் பண்றப்ப அந்த எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கிறது என்ன ஆகும்? உள்ள போகும். சோ அந்த உள்ள போகுதுல அததான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சீம் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம 2 ஃபேப்ரிக்க ஜாயின் பண்ணணும். சோ அதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்கக்கூடிய ஸ்பேஸ் அததான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டிச்சிங்காக நம்ம கொடுக்கக்கூடிய அளவு. ஓகே சோ எக்ஸ்ட்ரா மெஷர்மெண்ட் ஃபார் ஜாயினிங் பர்பஸ்னு எடுத்துக்கோங்க. ஓகே ஜாயின் பண்றதுக்காக எக்ஸ்ட்ரா நம்ம கொடுக்கக்கூடிய அளவு தான் என்ன சொல்லுவோம்? சீம் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஈஸ் அலவன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்ப நம்ம பாப்பாக்கு மெஷர்மெண்ட் எடுத்தோம். பட் ஆனா எக்ஸாக்டா அவளோட அதே மெஷர்மெண்ட் வச்சு நான் ஸ்டிச் பண்றேன் அப்படின்னா எப்படி இருக்கும்? நல்லா டைட்டா இருக்கும். ஓகே பட் ஆனா நம்ம கொஞ்சம் லூஸா கேக்குறாங்க. ஷர்ட் வந்து எப்படி இருக்கணும்னா எனக்கு கிட்ன்னு சொன்னாலே கண்டிப்பா நம்ம வந்து ரொம்ப டைட்டா கொடுத்தோம் அப்படின்னா அவங்க கம்ஃபர்டபுளா வியர் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கணும். அவங்களுக்கு வந்து நடந்து போவாங்க, விளையாடுவாங்க. சோ அப்படிலாம் பண்ணும்போது கொஞ்சம் ட்ரெஸ் ஃப்ரீயா இருந்தாதான் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி தோணும். அடிக்கடி வியர் பண்ணுவாங்க. சோ அப்ப நம்ம அந்த பாடி மூவ்மெண்ட்டுக்காக அவங்க நடக்கும் போதும் சரி விளையாடும் போதும் சரி அந்த பாடி மூவ் பண்றதுக்காக எக்ஸ்ட்ரா நம்ம என்ன பண்ணணும்? ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். அதாவது உங்களுக்கு அந்த கையை இப்ப மேல தூக்குறாங்க அப்படின்னா அந்த ஆம்போல் எல்லாம் என்ன ஆகும்?
கை மேல கீழே ஏறி இறங்கும் போது அங்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் நாம கொடுக்கணும். ஸோ அந்த ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ் ஆர் நீங்க பாடி மூவிங்காக நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்பேஸ் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அதாவது இது ஒரு எக்ஸ்ட்ரா வேல்யூ. ஓகே, ஸோ எக்ஸ்ட்ரா மெஷர்மெண்ட் ஃபார் எதுக்காக? நம்மளோட பாடி மூவ்மெண்ட்டுக்காக ஆர் பிரீத்திங் ஸ்பேஸ்க்காக. ஓகே, பாடி மூவ்மெண்ட் ஆர் பிரீத்திங் ஸ்பேஸ்க்காக நம்ம கொடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா வேல்யூ தான் என்னது? இந்த ஈஸ் அலவன்ஸ். ஸோ ஓகே, சோ சீம் அலவன்ஸ் அண்ட் ஈஸ் அலவன்ஸ் அப்படிங்கிறது டோட்டலாவே ரெண்டுமே என்ன அப்படின்னா வேற வரதான், ரெண்டுமே ஒண்ணு கிடையாது. சீம் அலவன்ஸ் அப்படிங்கிறது எங்க இருக்கும்? நம்மளோட ட்ரெஸ் இந்த மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம் அப்படின்னா இது என்னோட எக்ஸாக்ட் அளவு. இதுக்கு வெளியே நான் கொடுக்குறேன்ல ஒரு ஸ்டிச்சிங்கான ஸ்பேஸ் அப்படின்னு இந்த மாதிரி டாட்டட் லைன்ஸ்ல போட்டு கொடுப்பேன். ஓகே, சோ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த டாட்டட் லைன்ல வெளியே சுத்தி கொடுக்குறோம்ல, இதுதான் என்ன? இந்த பார்ட் தான் என்னது? சீம் அலவன்ஸ். இது வெளியே இருக்கும். ஓகே, நம்மளோட எக்ஸாக்ட் ட்ரெஸ்ஸை தாண்டி வெளியே இருக்கக்கூடியதா என்னது? இந்த சீம் அலவன்ஸ். இந்த ஈஸ் அலவன்ஸ் அப்படிங்கிறது எங்க இருக்கும் அப்படின்னா இதுக்குள்ளேயே இருக்கும். ஓகே, உள்ள இருக்கிறதா என்னது? ஈஸ் அலவன்ஸ். நம்மளோட கார்மெண்ட்டுக்குள்ளேயே வந்துடும். அது வெளியே விசிபிளா தெரியும். பட் ஆனா இந்த சீம் அலவன்ஸ் என்ன ஆகாது? இது நான் விசிபிள். சீம் அலவன்ஸ் அப்படிங்கிறது நான் விசிபிள், ஈஸ் அலவன்ஸ் அப்படிங்கிறது விசிபிள். ஓகே, சோ இந்த இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா? சீம் அலவன்ஸுக்கும் ஈஸ் அலவன்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது புரிஞ்சுதா? ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே, சோ இப்போ நம்ம இனி பேட்டர்ன் போட்டுடலாம். இப்போ பேக்ல நம்ம என்ன கொடுக்க போறோம்? ஓபன் கொடுக்க போறோம்னு சொல்லி. சோ பேக்ல ஓபன்காக நம்ம என்ன பண்ணும்? எக்ஸ்ட்ரா, அதாவது பின் பக்கம் நம்ம எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் வச்சு, இப்போ இதுல வந்து நம்ம ஐயூக்கு நம்ம பட்டன் போட் சாரி ஐயூக்கு நம்ம ஸ்டிச் பண்றோம் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணும்? லூப்ஸும் ஐயூக்கும் போடும்போது எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் வச்சு தான் நம்ம அட்டாச் பண்ணுவோம். சோ அந்த எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் அட்டாச் பண்றதுக்கான ஒரு சீம் அலவன்ஸ் என்ன பண்ணும்? இங்க நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணும். சோ அந்த சீம் அலவன்ஸ் தான் இங்க எங்க கொடுக்க போறோம்? இந்த சீம் அலவன்ஸ் எவ்வளவு கொடுத்தா போதும் அப்படின்னா ஹாஃப் அன் இன்ச் தேவையில்ல. ஓகே, குவார்டர் இன்ச் ரொம்ப கம்மியா இருக்கும், ஹாஃப் அன் இன்ச் ரொம்ப ஜாஸ்தி. சோ அதனால எவ்வளவு கொடுத்துக்கோம் அப்படின்னா ஒரு 3/8 பாயிண்ட்னு சொல்லுச்சு. சோ அந்த 3/8 அப்படிங்கிறது எதுல வரும் அப்படின்னா இது உங்களோட 0. ஓகே, சோ இது ஸ்டார்டிங் பாயிண்ட் 0ன்னு வச்சுக்கோங்க. இங்க போட்டிருக்கிறேன்ல அதே தான் திரும்ப டிரா பண்றேன். சோ இது 1/4 இன்ச், இது அரை இன்ச். ஓகே, அதுக்கப்புறம் இது 3/4 இன்ச், இது 1 இன்ச். சோ இப்போ நான் கொடுக்கக்கூடிய இந்த சீம் அலவன்ஸ் எவ்வளவு கொடுக்க போறேன் அப்படின்னா இந்த 1/4 இன்ச் லைன் இருக்குல்ல, இந்த லைனுக்கும் இந்த ஹாஃப் அன் இன்ச் லைன் இருக்குல்ல, இந்த லைனுக்கும் மிடில்ல இருக்கக்கூடிய இந்த அளவு. ஓகே, சோ மிடில்ல இருக்கக்கூடிய இந்த அளவு இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா 3/8 பாயிண்ட்னு சொல்லுவோம். சோ அதாவது நீங்க இங்க இருந்து கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னாலே தெரியும். இந்த 0 விட்டுருங்க, அதுக்கப்புறம் 1 2 3 இங்க இருக்கக்கூடிய மூணாவது லைன். ஓகே, சோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? 3/8 பாயிண்ட் நம்ம சொல்றது. ஓகே, சோ மூணாவது லைன் தான் என்ன? 3/8 பாயிண்ட் நம்ம சொல்றது. சோ இந்த அளவு தான் நம்ம கொடுக்க போறோம். எங்க கொடுக்க போறோம்? இந்த ஃபோல்டட் சைடு இருக்குல்ல, இந்த ஃபோல்டட் சைடுல இருந்து அப்படியே இங்க ஒரு 3/8 அளவு மார்க் பண்ணிக்கோங்க. 3/8 அளவு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோல்டட் சைடுல இருந்து அப்படியே ஒரு 3/8 அளவு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இது அப்படியே ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். மார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரைட் லைன் போட்டாச்சு. இது எதுக்காக? நம்மளோட ஓபன் பார்ட்டுக்காக நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டிச்சிங்கான சீம் அலவன்ஸ். தென் அதுக்கப்புறம் இதுல நெக்ஸ்ட் என்ன மார்க் பண்ண போறோம் அப்படின்னா ஃபுல் ஷோல்டர் மெஷர்மெண்ட். அதாவது நம்மளோட ஷோல்டர் வேல்யூ நமக்கு எவ்வளவு கிடைச்சிச்சு? டோட்டலா 8 இன்ச்சஸ் நமக்கு கிடைச்சிச்சு. சோ 8 இன்ச்சஸ் அப்படிங்கிறது என்னது? லெஃப்ட் சைடுல இருந்து ரைட் சைடு வரைக்கும் ஃபுல் மெஷர்மெண்ட் 8. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு ஹாஃப் தானே பேட்டர்ன் போடுறோம். சோ எவ்வளவு நம்ம பேட்டர்ன் போடுறோம் அப்படின்னா இது ஒரு சைடுல இருந்து இன்னொரு சைடு வரைக்கும் ஃபுல் மெஷர்மெண்ட் தான் நம்ம எடுத்தது. பாடியில இருந்து எடுத்தது 8. பட் இப்ப நம்ம பேட்டர்ன் போடுறது எது போடுறோம் அப்படின்னா ஹாஃப் போர்ஷன் மட்டும் தான் நம்ம பேட்டர்ன் போட போறோம். ஓகே, சோ ஒரு பாதிக்கு மட்டும் தான் பேட்டர்ன் போடுவோம். ரெண்டு
இப்ப நம்ம எவ்வளவு போடுறோம் அப்படின்னா ஹாஃப் போர்ஷனுக்கு மட்டும்தான் நம்ம என்ன பண்ண போறோம் பேட்டர்ன் போட போறோம். சோ அப்ப என்ன பண்ணா போதும் டோட்டலா 8 அப்படின்னா அதுல இருந்து பாதி எவ்வளவு 4. சோ அந்த 4 தான் இப்ப நான் என்ன பண்ண போறேன் இங்க மார்க் பண்ண போறேன். அந்த 4 தான் என்ன பண்றோம் இந்த மார்க்கிங் பாயிண்ட் இருக்குல்ல. சோ இந்த மார்க்கிங் பாயிண்ட்ல இருந்து இங்க இந்த 4 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறோம். ஓகே சோ டோட்டலா 8 அந்த 8ல ஹாஃப் எடுத்து 4 மார்க் பண்ணியாச்சு. தென் அதுக்கப்புறம் நெக் விட்த் மார்க் பண்ணணும். ஓகே சோ நெக் விட்த் அப்படிங்கிறது நம்மளோட கழுத்தை சுத்தி நம்ம கொடுக்குறோம்ல ஒரு ஸ்பேஸ் ஓப்பனா இருக்கும். நம்மளோட கழுத்தை ஒட்டி நம்மளோட ஃபேப்ரிக் இருக்காது, கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கும். கரெக்டா? சோ அந்த ஸ்பேஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நெக் விட்த் அப்படின்னு சொல்லுவோம். சோ நெக் விட்த் அப்படிங்கறது நீங்க அடல்ட்டுக்கு பண்ணும்போது உங்களோட நெக் சர்க்கம்ஃபரன்ஸ் எடுத்து அது டிவைடட் பை 5 போட்டா உங்களோட நார்மலான ஒரு ஸ்டாண்டர்ட் நெக் விட்த் கிடைக்கும். பட் அதை என்ன பண்ணுவோம் எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்கும் அந்த நெக் விட்த் வந்து கம்ப்ளீட்டா மேட்ச் ஆகுமான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா நெக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 வேரியேஷன் உண்டு. ஹை நெக், மீடியம் நெக் அண்ட் டீப் நெக். இந்த மாதிரி 3 டைப் உண்டு. ஓகே சோ இப்போ ஹை நெக்கா கொடுக்கும்போது அதுல நெக்ல நம்ம நிறைய சேஞ்சஸ் பண்ணுவோம். மீடியம் நெக்கா இருக்கும்போது அது வேற பேட்டர்ன் போடுவோம். டீப் நெக்கா போகும்போது அது வேற பேட்டர்ன் போடுவோம். சோ அதனால நெக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு எங்கெல்லாம் சேஞ்சஸ் வரும் அப்படின்னா ஷோல்டர் வேல்யூல சேஞ்சஸ் வரும், நம்மளோட செஸ்ட்ல சேஞ்சஸ் வரும், தென் ஆர்ம் ஹோல்ல சேஞ்சஸ் வரும். இந்த மாதிரி நிறைய இருக்கு. பட் இப்ப நம்ம பாக்குறது என்ன அப்படின்னா ஒரு நார்மலான ஒரு மீடியம் நெக் கான்செப்ட் தான் நம்ம பாக்குறோம். நம்ம ஃபுல் கோர்ஸ்ல நீங்க லேர்ன் பண்றப்ப என்ன பண்ணுவீங்க அப்படின்னா டீடைல்டா ஒவ்வொரு ட்ரெஸ்ஸஸ்க்கும் ஒவ்வொரு நெக் பேட்டர்ன் நம்ம வைக்கும் போது ஒண்ணுக்கு ஹை நெக் வைப்போம், ஒண்ணுக்கு மீடியம் நெக், ஒண்ணுக்கு டீப், ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஹையும் மீடியமும் வச்சா என்ன பண்ணணும், டீப்பும் ஹையும் வச்சா என்ன பண்ணணும். சோ அப்படிலாம் நிறைய சேஞ்சஸ் இருக்கு. ஓகே எல்லாத்துக்கும் ஒரே ஈஸ் அலவன்ஸ் சீம் அலவன்ஸ் எல்லாமே வராது, ஒவ்வொன்றுக்கும் வேரி ஆகும். ஸோ அதெல்லாம் டீடைல்ல நீங்க ஃபுல் கோர்ஸ்ல லேர்ன் பண்ணுவீங்க. ஜஸ்ட் இப்ப என்ன பண்றோம்னா ஒரு பட்டுப்பாவாடை சட்டை மாதிரி ஒரு ஷர்ட்டுக்கும் ஒரு டாப்புக்கும் ஒரு மீடியம் நெக் கொடுத்து நான் டிசைன் பண்ண போறேன். ஸோ அதுக்கான பேட்டர்ன் தான் இப்ப நம்ம போடுறது. இப்போ என்னோட ஸ்டாண்டர்ட் சார்ட் உங்களுக்கு இந்த ஒரு மீடியம் நெக் நீங்க கொடுத்து டிசைன் பண்றதா இருந்தா இதுக்கு நீங்க எவ்வளவு கொடுக்கலாம் அப்படிங்கிறது இதுல நெக் விட்த் இப்போ ஒரு 1ல இருந்து 2 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய பாப்பாக்கு நான் பண்றேன். சோ 1 to 2 இயர்ஸ் இருக்கக்கூடிய பாப்பாக்கு நெக் விட்த் நம்ம எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னா ஒரு 1.75 ஆர் 2 இன்ச்சஸ் நம்ம நெக்கோட விட்த் கொடுக்கலாம். ஓகே ஒரு 1 to 2 இயர்ஸ் இது ஒரு 1ல இருந்து 2 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய பாப்பாவா இருந்தா இந்த மாதிரி நம்ம நெக் விட்த் கொடுக்கலாம். கொஞ்சம் நார்மலா என்னோட பாப்பா ரொம்ப ஃபேட்டு கிடையாது, ஒரு நார்மல் மீடியம் சைஸ்ல தான் இருப்பாங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் நம்ம ஒரு 1.75 நம்ம கொடுத்துக்கலாம். ரொம்ப ஃபேட்டா இருக்கக்கூடிய குழந்தைங்களா இருந்தா 2 இன்ச்சஸ் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே சோ இப்போ நான் எவ்வளவு கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு 1.75 இன்ச்சஸ் நான் என்ன பண்றேன் நெக்கோட விட்த் கொடுக்குறேன். தென் ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட் எவ்வளவு கொடுக்க போறேன் அப்படின்னா நீங்க நார்மலா ஒரு யூ நெக் தான் கொடுப்பீங்க, ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு யூ நெக் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு கொடுத்தாலே போதும். ஒரு 2.25ல இருந்து ஒரு யூ நெக் அப்படின்னா ஒரு 2.25ல இருந்து 2.5 ரேஞ்சுக்குள்ள கொடுத்துக்கலாம். ஓகே 2.25ல இருந்து ஒரு 2.5 நெக் வரைக்கும். இப்ப நான் என்ன பண்றேன்னா ஒரு அஜெண்டா நெக் மாதிரி இப்படி ஒரு வி நெக் மாதிரி இப்படி கொடுக்க போறோம். ஓகே சோ இந்த மாதிரி நான் கொடுக்குறேன். இப்ப இந்த மாதிரி போடுறதுனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா யூஸ்வலாக நீங்க என்ன பண்ணணும்னா யூ நெக்கை விட இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா வேற நெக் கொடுக்கும்போது யூ நெக்குக்கு நீங்க எவ்வளவு கொடுப்பீங்களோ அதுல இருந்து என்ன பண்ணும் நெக்கோட ஹைட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அப்பதான் அந்த ஷேப் அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. இப்ப நீங்க 2.5 வைக்கிற இடத்துல இந்த மாதிரி நெக் நீங்க கொடுக்கும்போது 3 இன்ச்சஸா எடுத்துக்கணும். அப்ப அந்த ஷேப் பார்க்க கொஞ்சம் கீழே இறங்கி இன்னும் டெப்த் கீழே இறங்கி வரும்போது பார்க்க அழகா இருக்கும். ஓகே சோ அதனால என்ன பண்றேன் இப்போ 3 இன்ச்சஸ் என்னோட ஃப்ரண்ட் நெக்கோட டெப்த் நான் எடுக்கிறேன். தென் பேக் நெக்குக்கு 2 இன்ச்சஸ் தான் கொடுக்க போறேன். பேக் நெக் ரொம்ப டீப்பா கொடுக்கல, பேக்குக்கு 2 இன்ச்சஸ் தான் கொடுக்க போறேன். சோ அப்ப என்னோட நெக்கோட விட்த் 1.75 இன்ச்சஸ் நெக்கோட விட்த் கொடுத்துட்டு ஃப்ரண்ட் நெக்குக்கு 3 இன்ச்சஸ் அண்ட் பேக் நெக்குக்கு 2 இன்ச்சஸ் இந்த மாதிரி நான் கொடுக்குறேன். இப்போ இதே இது நீங்க இந்த மாதிரி டிசைனர் நெக் அதாவது கொஞ்சம் ஷேப் இப்படி விரிச்சுலாம் போகும்போது நீங்க 2 இன்ச்சஸ் கொடுக்கறதா இருந்தா 2 இன்ச்சஸ் கூட கொடுத்துக்கலாம். ஓகே அது நீங்க ஒன் டைம் நீங்க ட்ரை பண்ணும்போது தெரியும். 1.75 ஆர் 2 கொடுத்தாலே போதும். இப்ப நான் 1.75 நான் ரொம்ப நெக் வந்து என்ன பண்ணல கொஞ்சம் நல்லா எலாபரேட்டா விரிச்சு கொடுக்கல, ஓரளவுக்கு நார்மலா மீடியமாவே தான் கொடுக்குறேன். இப்போ இதுல எவ்வளவு வருது, எங்க இருந்து மார்க் பண்ணணும், அடுத்தது நெக் விட்த் மார்க் பண்ணும்போது எங்க இருந்து பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபோல்டட் சைட்ல இருந்து மார்க் பண்ண கூடாது. எங்க இருந்து தான் மார்க் பண்ணணும், இந்த 1.75 இந்த சீம் அலவன்ஸ் போட்டிருக்கோம்ல இந்த இடத்துல இருந்து தான் நம்ம என்ன பண்ணணும் 1.75 மார்க் பண்ணணும். ஓகே 1.75 மார்க் பண்ணியாச்சு. தென் அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிறது பாருங்க.
ஸோ ரிமைனிங் எவ்வளவு இருக்கு இப்போ எனக்கு 2.25 இருக்கு. ஓகே, ஸோ 2.25 இன்ச் எனக்கு என்ன இருக்கு, ரெடி ஷோல்டர் மெஷர்மெண்ட். அதாவது இந்த நம்ம ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த இடத்துல நமக்கு விசிபிளா தெரியும்ல, இது நெக்குக்கு கட் ஆகி போயிடும், இந்த பக்கம் ஆர்ம் ஹோல் வந்துடும். ஸோ இவ்வளவுதான் நமக்கு என்ன ஆகும், நம்மளோட ஷோல்டர்ல விசிபிளா தெரியும். இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரெடி ஷோல்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நம்மளோட பாடியில ஷோல்டர் மேல பிளேஸ் ஆகிறது இவ்வளவு இடமும் தான் நமக்கு பிளேஸ் ஆகும். ஸோ இப்போ இந்த இடம் எனக்கு எவ்வளவு இருக்கு, 2.25 இன்ச்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ இது உங்களுக்கு ஸ்லீவ்லெஸ்ஸா தான் நம்ம டிசைன் பண்ண போறோம். ஸோ ஸ்லீவ்லெஸ்ஸா டிசைன் பண்றப்ப இந்த 2.25 உங்களுக்கு ஓகே தான், போதும், இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. ஏன்னா ஸ்லீவ்லெஸ்ஸா கொடுக்கும்போது கொஞ்சம் ப்ராடான ஷோல்டர் இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ இதே இது இருக்கட்டும் போதும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், இதே 2.25 எடுத்து நம்ம டிசைன் பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு இந்த அளவு வேண்டாம், எனக்கு ஸ்லிம்மா போதும், இந்த ஷோல்டர் வேல்யூ ஆல்சோ ஸ்லிம்மா போதும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், இதுல இருந்து ஒரு 1/4 இன்ச் கம்மி பண்ணி 2 இன்ச்சஸா கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், மார்க்கிங் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் கம்மி பண்றது ரொம்ப இஷ்யூ வராது. சின்ன குழந்தைக்கு ஸ்லீவ்லெஸ்ஸா ஒர்க் பண்ணும்போது ரொம்ப இஷ்யூ வராது. ஓகே, ஸோ அதே அளவே கூட நம்ம கொடுத்து டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு 2 இன்ச்சஸ் கொடுத்து நான் டிசைன் பண்றேன். இந்த ரெடி ஷோல்டர் வேல்யூ எவ்வளவு, 2 இன்ச்சஸ் கொடுத்து நான் டிசைன் பண்றேன். நெக்ஸ்ட் யூஸ்வலா நம்ம வந்து பெரியவங்களுக்கு எல்லாம் ஒர்க் பண்ணும்போது அடுத்து நம்ம ஒரு கான்செப்ட் பார்ப்போம். அது என்ன அப்படின்னா ஷோல்டர் ஸ்லோப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஷோல்டர் ஸ்லோப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம ட்ரெஸ் வியர் பண்ணும்போது எல்லாரோட பாடி ஷேப்பும் எப்படி இருக்காது, ஒரே மாதிரி இருக்காது. இந்த நெக்ல இருந்து இந்த இடம் இதுதான் நம்மளோட ரெடி ஷோல்டர் சொல்லிருக்கோம். ஸோ இந்த ரெடி ஷோல்டர் கொஞ்சம் இப்ப நான் கிட்டுக்கு சொல்லல, கொஞ்சம் பெரியவங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அவங்களோட பாடி ஷேப்பை பொறுத்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த முதுகுல இருந்து இந்த கழுத்து பக்கம், இந்த கழுத்துல இருந்து இப்படி இந்த கீழே இந்த ஷோல்டர் இறங்கி இந்த முதுகு இறங்கும்ல, சோ இந்த இடம் இப்படி ஸ்லோப்பா இருக்கும். நோட் பண்ணிருப்பீங்க. இதுக்கப்புறம் இங்க ஸ்லீவ் இருக்குமா, சோ இந்த இடம் கொஞ்சம் ஸ்லோப்பா இருக்கும். அது பாடி ஷேப்பை பொறுத்து வேரி ஆகும். ஓகே, சோ அந்த மாதிரி ஸ்லோப்பா இருக்கும் போது நம்ம என்ன பண்ணணும், நம்ம ரெடி பண்ற ட்ரெஸ்லயும் நம்ம ஒரு ஸ்லோப் கான்செப்ட் நம்ம கொடுக்கணும். ஓகே, நம்ம டைரக்டா என்ன பண்ணக்கூடாது, இப்படி பிளாட்டா ஸ்ட்ரைட்டா போடக்கூடாது, கொஞ்சம் அந்த ஸ்லோப் கான்செப்ட் ஆல்சோ கொடுக்கணும். ஸோ அந்த ஸ்லோப் எப்படி வரும் அப்படின்னா உங்களோட நெக்கோட ஹைட் அண்ட் விட்த் நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி இந்த ஸ்லோப் ஆல்சோ உங்களுக்கு வரும். அது ஹை நெக்கா இருந்தா ஒரு ஸ்லோப்பும், மீடியம்னா இன்னொரு ஸ்லோப், அண்ட் டீப் நெக்னா இன்னொரு ஸ்லோப், அந்த மாதிரி வேரி ஆகும். பட் சின்ன குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி அவங்களுக்கு ஷோல்டர் ஸ்லோப்ல எல்லாம் ரொம்ப எல்லாம் என்ன இருக்காது, சேஞ்சஸ் இருக்காது. ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிளாட்டா இருந்த மாதிரி தான் இருக்கும், ரொம்ப எல்லாம் சேஞ்சஸ் இருக்காது. ஓகே, அப்போ நீங்க என்ன பண்ண வேண்டாம், ரொம்ப எல்லாம் ஷோல்டர் ஸ்லோப் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு 10 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளா இருந்தா ரொம்ப எல்லாம் நீங்க என்ன பண்ணணும்னு தேவையில்ல, ஷோல்டர் ஸ்லோப் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்ல. ஜஸ்ட் என்ன பண்ணா போதும், இங்க மேல இருந்து ஒரு 1/4 இன்ச் மட்டும் கொடுங்க போதும். ஓகே, அதுக்கு மேல ரொம்ப கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. இதுல இருந்து ஒரு 1/4 இன்ச் மட்டும் என்ன பண்ணுங்க, ஷோல்டர் ஸ்லோப் கொடுங்க போதும். இதுல இருந்து ஒரு 1/4 இன்ச் மட்டும் என்ன பண்ணுங்க, ஷோல்டர் ஸ்லோப் கொடுங்க போதும். நம்ம ஃபுல் கோர்ஸ்ல நீங்க லேர்ன் பண்றப்ப இன்னும் டீடைல்ல நிறைய ஒவ்வொன்றும் எது எது என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறது எல்லாமே நீங்க டீடைலா லேர்ன் பண்ணுவீங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் இந்த ஷோல்டர் ஸ்லோப்புக்கு அடுத்து நம்ம மார்க் பண்றது ஆர்ம் ஹோலோட ஹைட். நம்ம ஆர்ம் ரவுண்ட் வேல்யூ எடுத்தோம்ல, அந்த ஆர்ம் ரவுண்ட்ல இருந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஆர்ம் ஹோலோட ஹைட் நம்ம இங்க எடுக்கணும். ஸோ ஆர்ம் ஹைட் நீங்க எடுக்கிறது அடல்ட்டை பொறுத்த வரைக்கும் வேற மாதிரி வரும். ஓகே, அது நம்மளோட செஸ்ட் மெஷர்மெண்ட்ல இருந்து எடுப்போம். பட் சின்ன குழந்தைங்களுக்கு நீங்க என்ன எடுத்தா போதும் அப்படின்னா இங்க நீங்க ஷோல்டர் வேல்யூ என்ன கொடுத்தீங்களோ அதே ஷோல்டர் வேல்யூவை நீங்க இங்க கொடுத்தா போதும். ஓகே, சோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஷோல்டர் எனக்கு எவ்வளவு டோட்டலா 4 இன்ச்சஸ், நான் அதுல இருந்து என்ன பண்ணேன் ஒரு 1/4 இன்ச் நான் கம்மி பண்ணேன். அது வந்து என்னோட ரெடி ஷோல்டர் கம்மியா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் கொடுத்தேன். பட் ஆனா உங்களோட ஃபுல் ஷோல்டர் மெஷர்மெண்ட் என்ன வந்துச்சோ அது டிவைடட் பை 2 போட்டு என்ன வேல்யூ வந்துச்சோ அதை என்ன பண்ணுங்க, இந்த ஷோல்டர் ஸ்லோப் மார்க் பண்ணிருக்கோம்ல, இந்த ஸ்லோப் மார்க் பண்ணிருக்கக்கூடிய பாயிண்ட்ல இருந்து அப்படியே கீழே மார்க் பண்ணும். ஸோ கீழே மார்க் பண்றப்ப மேல வெர்டிக்கலா பார்க்கும் போதும் அது கரெக்டா இருக்கணும், அதே மாதிரி ஹரிசாண்டலா பார்க்கும் போதும் அது கரெக்டா இருக்கணும். ஓகே, வெர்டிக்கலா பார்த்தாலும் கரெக்டா இருக்கணும், ஹரிசாண்டலா பார்த்தாலும் கரெக்டா இருக்கணும். ஸோ அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி மேல இருந்து 4 இன்ச்சஸ் மார்க் பண்றேன், இங்க இருந்து 4 மார்க் பண்றோம்.
இங்க இருந்து 4 இருக்கா, அதே 4 கீழேயும் வச்சு இங்க இருந்தும் அதே மாதிரி 4 இருக்கா அப்படிங்கறது செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்க இருந்து 4 இருக்காங்கிறது செக் பண்ணிக்கணும். நமக்கு எங்கதான் வரணும், இதுல இருந்து இது வரைக்கும் ஹைட் 4 இருக்கணும். ஓகே, சோ இதுல இருந்து இது வரைக்கும் ஹைட் எவ்வளவு இருக்கணும், 4 இருக்கணும். இதுல இருந்து இது வரைக்கும் ஹைட் 4 இருக்கணும். சோ மேல இருந்து ஒரு 1/4 இன்ச் கொடுத்திருக்கோம். சோ அப்ப மொத்தம் 4.25 இன்ச் வரும். மேல இருந்து ஸ்ட்ரைட் லைன்ல இருந்து 4.25 இன்ச். சோ அதே 4.25 இங்கே இருக்காங்கிறது செக் பண்ணிக்கோங்க. சோ இங்க இருந்தும் அதே 4 இன்ச்சஸ் இருக்காங்கிறது செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு தப்புல ஓகே. சோ டோட்டலா நமக்கு எவ்வளவு வரணும், 4 இன்ச்சஸ் நம்மளோட ஆர்ம் ஹோலோட ஹைட் வரணும். சோ மேல இருந்து நம்ம லைன் இப்படி ஸ்ட்ரைட் லைன் போட்டிருக்கிறது மேல தானே போட்டிருக்கோம். சோ அதனால இங்க இருக்கக்கூடிய காலேஜை ஆட் பண்ணி இங்கேயும் 4.25 இன்ச் இருக்கா, அதே மாதிரி இங்கேயும் 4.25 இன்ச் இருக்கா, அந்த லைன் வந்து கரெக்டா வர்றதுக்காக 4.25 இருக்கா அப்படிங்கறது செக் பண்ணிக்கோங்க. தென் அதே மாதிரி இங்க இருந்து 4 இன்ச்சஸ் இங்கேயும் இருக்கா. இங்க நமக்கு 4 வராதுல்ல, சாரி, இங்க 3.75 தானே வரும். இங்க ஒரு 1/4 இன்ச் கம்மி பண்ணிட்டோம்ல, அப்ப இங்க எவ்வளவு வரும், 3.75 தானே வரும். சோ அதே 3.75 தானே இங்க மார்க் பண்ணும். அதாவது இந்த பாயிண்ட் ஷோல்டர் ஸ்லோப் கொடுத்திருக்கோம்ல, அந்த ஷோல்டர் ஸ்லோப் கொடுத்திருக்கிற இடத்துல இருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டா வரணும். இங்க இருக்கக்கூடியது 3.75. சோ அதே 3.75 இங்கேயும் மார்க் பண்ணிக்கிறேன். 3.75 இங்கேயும் மார்க் பண்ணிட்டு இத நம்ம ஷோல்டர் ஸ்லோப் கொடுத்திருக்கோம்ல, சோ அந்த பாயிண்ட்டும் இதுவும் என்ன பண்ணிக்கலாம், அப்படி ஸ்ட்ரைட்டாவே போட்டு கனெக்ட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ஒரு எல் ஷேப் நமக்கு கிடைக்கும் ஸ்ட்ரைட்டா, அதாவது 90 டிகிரி ஆங்கிளுக்கு ஸ்ட்ரைட்டா ஃபர்ஸ்ட் நீங்க லைன் போட்டுக்கணும். தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுலதான் நம்மளோட ஆர்ம் கர்வ் லைன் நம்ம இதுலதான் டிரா பண்ண போறோம். சோ ஆர்ம் கர்வ் லைன் அப்படிங்கிறது நம்மளோட ஸ்லீவ் ஜாயின் ஆகும்ல அந்த இடம். நம்மளோட ஸ்லீவ் ஜாயின் ஆகுதுல்ல, அதுதான் நம்மளோட ஆர்ம் ரவுண்டோட தான் என்ன ஆகும், ஸ்லீவ் ஜாயின் ஆகும். பட் ஆனா இங்க நம்ம என்ன பண்றோம், ஸ்லீவ்லெஸ்ஸா தான் டிசைன் பண்றோம். சோ அப்போ நீங்க இதுல ஸ்லீவ்லெஸ்ஸா டிசைன் பண்ணும்போது இனி நமக்கு ஸ்லீவ்லெஸ்ஸா டிசைன் பண்ண அதுல கொஞ்சம் சேஞ்சஸ் எல்லாம் இருக்கும். பட் அது நம்ம லேட்டரா பார்க்கலாம். பட் இப்போ இதுல கர்வ் லைன் நம்ம டிரா பண்ணணும். இப்போ நம்ம ஆர்ம் டெப்த் லைன் போட்டாச்சு, அதாவது ஆர்ம் ஹைட் லைன் நம்ம போட்டாச்சு. இனி என்ன பண்ணும், இதுல கர்வ் நம்ம டிரா பண்ணணும். சோ கர்வ் டிரா பண்றதுக்கு எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இந்த லைனோட மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. அப்ப இதை அதுல ஃபிட் பண்ணி வச்சிருக்கோங்க. இப்போ இதுல டோட்டலா எவ்வளவு ஹைட் இருக்கோ அதோட மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. ஓகே, சோ நம்மளோட ஆர்ம் டெப்த் லைன் இருக்குல்ல, ஆர்ம் டெப்த் லைன் ஆர் ஆர்ம் ஹைட் லைன்னு சொல்லுவோம். சோ இதுல எவ்வளவு லைன் லென்த் இருக்கோ அதோட மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. மிட் பாயிண்ட் எடுத்துட்டு இதோட சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, சோ சென்டர் மார்க் பண்ணியாச்சு. தென் அதுக்கப்புறம் இங்க மார்க் பண்ணணும். சோ இங்க செஸ்ட் விட்டு மார்க் பண்ண போறோம். ஓகே, சோ செஸ்ட் விட் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் நம்ம மார்க் பண்றது என்ன அப்படின்னா, நம்மளோட செஸ்ட் விட்டு மார்க் பண்ண போறோம். சோ செஸ்ட் விட்டு மார்க் பண்றதுக்கு நம்மளோட செஸ்ட் ரவுண்ட் வேல்யூ, அவளுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க.
செஸ்ட் ரவுண்ட் வேல்யூ. ஸோ செஸ்ட் ரவுண்ட் வேல்யூ எவ்வளவு? டோட்டலா 18 இன்ச்சஸ் பாடி மெஷர்மெண்ட்ல இருந்து எடுக்கும்போது 18 இன்ச்சஸ் கிடைச்சிச்சு. பட் நம்ம வந்து எப்பவுமே எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் வச்சு பண்ணக்கூடாது. எக்ஸ்ட்ரா என்ன பண்ணும், அந்த பிரீத்திங்காக நம்ம E11 அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் சொல்லி கொடுத்தால. ஸோ அந்த பாடி மூவ் பண்றதுக்காக நம்மளோட பிரீத்திங் ஸ்பேஸ்க்காக எக்ஸ்ட்ரா நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் ஆட் பண்ணணும். ஸோ அந்த E11 அப்படிங்கிறது நம்மளோட சாய்ஸ் தான். உங்களுக்கு ரொம்ப டைட் ஃபிட்டிங் வேணும்னா ஜஸ்ட் என்ன கொடுத்தா போதும், ஒரு ½ இன்ச் கொடுத்தா போதும். டைட் ஃபிட்டிங்கா வேணும் அப்படின்னா ½ இன்ச் கொடுத்தா போதும். ஏன்னா ½ இன்ச்னு சொல்லும் போது என்ன ஆகும், அந்த ½ இன்ச் மொத்தமா உங்களுக்கு ஆட் ஆகும். இல்ல உங்களுக்கு ஒரு மீடியமா ஒரு சும்மா ஒரு நார்மல் ஃப்ரீனஸ் இருக்கணும் அப்படின்னா 1 இன்ச். ஓகே, இப்ப நான் எவ்வளவு கொடுக்க போறேன் அப்படின்னா ஒரு 1 இன்ச் கொடுக்குறேன். பட் நீங்க மினிமம் எவ்வளவு, சின்ன குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் மினிமம் நாம எவ்வளவு ஈஸ் கொடுக்கணும் அப்படின்னா 1 இன்ச் ஆச்சும் மினிமம் ஈஸ் கொடுக்கணும். ஓகே, அப்பதான் அவங்களுக்கு வியர் பண்றதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ 1 இன்ச் மினிமம். அண்ட் மேக்ஸிமம் அப்படிங்கிறது எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னா 2 இன்ச்சஸ் நம்ம கொடுக்கணும். ஓகே, மினிமம் 1 இன்ச் அண்ட் மேக்ஸிமம் அப்படிங்கிறது 2 இன்ச்சஸ் நம்ம கொடுக்கணும். இப்போ மினிமம் 1 இன்ச் அண்ட் மேக்ஸிமம் அப்படிங்கிறது 2 இன்ச்சஸ் ஆச்சு நம்ம ஈஸ் கொடுக்கணும். ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப லூஸா இருக்கணும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணா 2.5 கொடுத்துக்கலாம். பட் அந்த அளவுக்கு ரொம்ப தேவையில்ல. மினிமம் 1 இன்ச் அண்ட் மேக்ஸிமம் 2 இன்ச்சஸ் அந்த ரேஞ்ச்ல நம்ம என்ன கொடுத்தா போதும், இந்த ஈஸ் எலமெண்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணா போதும். ஸோ செஸ்ட் வித் இப்ப நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்கோம், 18 இன்ச்சஸ் கொடுத்துருக்கோமா. ஸோ இந்த 18 இன்ச்சஸ்க்கு கூட இப்ப நான் எவ்வளவு ஆட் பண்றேன், ஒரு 1 இன்ச் ஆட் பண்றேன். ஸோ அப்ப 18 பிளஸ் 1 சொல்லும்போது டோட்டலா எவ்வளவு வரும், 19 இன்ச்சஸ் வரும். ஓகே, சோ இந்த 19 அப்படிங்கிறது ஃபுல் மெஷர்மெண்ட், நம்மளோட ஃபுல் ரவுண்ட் வேல்யூ. சோ ஃபுல் ரவுண்ட் வேல்யூ தான் எவ்வளவு, 19. இப்போ நம்ம எவ்வளவு தான் பேட்டர்ன் போடுறோம், ஒன்லி ஹாஃப் போர்ஷன் தான் நம்ம பேட்டர்ன் போடுறோம். சோ அப்ப ஹாஃப் போர்ஷன் பேட்டர்ன் போடுறதுனால இது என்ன பண்ணா போதும், டிவைடட் பை 4 போட்டா போதும். அதாவது இப்ப நம்மளோட பேட்டர்ன் நம்ம போடுறது இவ்வளவு இடம் தான் நம்ம பேட்டர்ன் போடுறோம். கரெக்டா, சோ இவ்வளவு இடம் தான் பேட்டர்ன் போடுறோம். அதுலயும் நான் எது போடுறேன், இப்போ பேக் பேட்டர்ன் தான் போடுறேன். சோ அப்ப இங்க பேக்குக்கு ஒண்ணு வரும், அதே மாதிரி இங்க ஃப்ரண்ட்டுக்கு ஒண்ணு வரும். கரெக்டா, இந்த ரைட் சைடுக்குமே பேக்குக்கு ஒண்ணு ஃப்ரண்ட்டுக்கு ஒண்ணு, அதே மாதிரி லெஃப்ட் சைடுக்கு வாங்க, இங்க என்ன ஆகும், பேக்குக்கு ஒரு ஒண்ணும் லெஃப்ட்டுக்கு ஒண்ணு. ஓகே, சாரி ஃப்ரண்ட்டுக்கு ஒண்ணு. ஓகே, சோ இந்த மாதிரி டோட்டலா எத்தனை, 1 2 3 4. கரெக்டா, 4 பார்ட் தான் என்னது நம்மளோட மொத்த சர்க்கம்ஃபரன்ஸ். சோ அதனால தான் என்ன பண்ணிருக்கேன், டிவைடட் பை 4 போட்டிருக்கேன். இந்த கான்செப்ட் புரிஞ்சது தானே, ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் நம்ம ரைட் லெஃப்ட்னு பார்க்கும்போது டோட்டலா நம்மளோட பாடியை கவர் பண்ணும்போது 4 பார்ட் தான் நம்ம டிவைட் பண்ணி பேட்டர்ன் போடுறோம். சோ அதனால தான் என்ன பண்றேன், நம்மளோட செஸ்ட் விட்த் டோட்டலா 18 இன்ச்சஸ், அது டிவைடட் பை 4. அதுக்கு கூட நம்மளோட எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்கான அந்த சரி நம்மளோட பிரீத்திங் ஸ்பேஸ்க்காக நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஈஸ் அலவன்ஸ் ஆல்சோ நம்ம ஆட் பண்ணிருக்கோம். சோ அப்ப டோட்டலா 19 டிவைடட் பை 4 போடுறோம். 19 டிவைடட் பை 4 போடும்போது எவ்வளவு வருது, 4.75. ஓகே, சோ இதுதான் நம்மளோட செஸ்ட் விட்த். இப்ப இந்த 4.75 நான் எங்க மார்க் பண்ணணும் அப்படின்னா, இந்த சீம் அலவன்ஸ் லைன் கொடுத்துருக்கோம்ல, சோ இந்த லைனுக்கு அப்புறம் அந்த 4.75 இன்ச்சஸ் மார்க் பண்றேன். எங்க வரும், இந்த 5க்கு முன்னாடி இருக்குல்ல, சோ இந்த பாயிண்ட் தான் என்னது, என்னோட 4.75. இது 4, இது 4.5, இது 4.25. ஓகே, சோ இந்த 4.75 இந்த இடத்துல மார்க் பண்ணியாச்சு. இனி நம்ம யூசுவலா நமக்கெல்லாம் ஒர்க் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா, உள்ள இந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு 1 இன்ச் 1.18 அந்த மாதிரி 1.5 இன்ச்சஸ் அப்படி எல்லாம் கொடுப்போம். பட் அந்த சின்ன குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த மாதிரி கொடுக்க தேவையில்ல. ஜஸ்ட் என்ன பண்ணா போதும், இதே இப்படி கனெக்ட் பண்ணி ஒரு கர்வா நம்ம இப்படி எடுத்து விட்டா போதும். நீங்க ஆர்ம் ஹோல் ஸ்கேல் யூஸ் பண்ணி போடுறதா இருந்தா ஆர்ம் ஹோல் ஸ்கேல் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஜஸ்ட் இது வந்து என்னன்னா, கிட்ட பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் வரும், ஒரு சின்ன கர்வா இதோட சேர்த்து கனெக்ட் பண்ணுவோம். சோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி விட்டா போதும். இப்போ என்னோட பாப்பாவோட செஸ்ட் மெஷர்மெண்ட் எடுத்து பார்க்கும்போது எனக்கு இந்த கர்வ் என்ன ஆகுது, ஈஸ் அலவன்ஸ் ஆட் பண்ணி பண்ணும்போது இந்த பாயிண்ட்டை தாண்டி, அதாவது நம்மளோட ஷோல்டர் பாயிண்ட்டை தாண்டி நமக்கு கிடைச்சிருக்கு. ஒருவேளை சப்போஸ் சில குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஷோல்டர் நல்ல அகலமா இருக்கும், செஸ்ட் கம்மியா இருக்கும். ஓகே, அந்த மாதிரி கேசஸும் இருக்கும்.
ஸோ அந்த மாதிரி கேசஸ் ஆகும்போது நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த ஷோல்டர் நம்ம இங்க முடிச்சிருக்கோம்ல, ஸோ இந்த ஷோல்டர் வேல்யூ நம்ம முடிச்சிருக்கக்கூடிய பாயிண்ட்ல இருந்து ஸ்ட்ரைட்டா நம்ம கீழே லைன் போட்டோம்ல, அப்படி ஸ்ட்ரைட்டா லைன் போடாம ஒரு 1/2 inch உள்ள தள்ளி மார்க் பண்ணுங்க. இங்க மார்க் பண்ணி இந்த ஷோல்டரையும் இந்த ரெடி ஷோல்டர் முடிகிற பாயிண்ட்டையும் இந்த 1/2 inch பாயிண்ட்டையும் இப்படி இப்படி கிராஸா கனெக்ட் பண்ணிட்டு அதுல லைன் போட்டு அதுக்கப்புறம் செஸ்ட் விட்டு மார்க் பண்ணுங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி கேசஸ் ஆல்சோ இருக்கும். ஸோ அப்படி இருந்தா இந்த மாதிரி பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ என்னோட ஆர்ம் கர்வ் நான் டிரா பண்ணியாச்சு. இனி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதுல ஆர்ம் ஹோலோட கர்வ் லென்த் நாம செக் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஸோ ஆர்ம் ஹோலோட கர்வ் லென்த் சின்ன குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷனல் தான், பட் ஆனா செக் பண்ணீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஓகேயா இருக்கும். இப்போ ஆர்ம் ரவுண்ட் வேல்யூ ஆர்ம் ரவுண்ட் வேல்யூ இப்போ எவ்வளவு 8.5 inches ஆர்ம் ரவுண்ட் வேல்யூ. ஓகே, ஸோ 8.5 inches ஆர்ம் ரவுண்ட் வேல்யூ. ஸோ இந்த 8.5க்கு கூட நம்ம என்ன பண்ணணும், ஈஸ்ட் அலவன்ஸ் செஸ்ட்டுக்கு ஈஸ்ட் கொடுத்துருக்கோம்ல, ஸோ அதே மாதிரி என்ன பண்ணணும் ஆர்ம் ரவுண்டுக்கும் நம்ம என்ன பண்ணணும் ஈஸ்ட் அலவன்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ ஆர்ம் ரவுண்டுக்கு நம்ம எவ்வளவு ஈஸ்ட் அலவன்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா மினிமம் உங்களுக்கு 0.5 அண்ட் மேக்ஸிமம் 1 inch, அதுக்கு மேல கொடுக்க வேண்டாம். ஓகே, மினிமம் 1/2 inch அண்ட் மேக்ஸிமம் 1 inch. இப்போ நான் எவ்வளவு கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு 0.5 கொடுக்குறேன். பட் ஆனா 1 inch கொடுத்தாலும் ஓகே தான், ஏன்னா ஸ்லீவ்லெஸ்ஸா தானே நம்ம டிசைன் பண்றோம். ஸோ கொஞ்சம் லூஸா இருக்கட்டும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கணும் ஒரு 1 inch கொடுக்கணும். ஸோ இது வந்து 0.5ல இருந்து 1 inch வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த ஆர்ம் ரவுண்ட் வேல்யூக்கு நம்ம ஈஸ்ட் அலவன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 0.5 நான் ஆட் பண்ணிருப்பேன். ஸோ டோட்டலா எவ்வளவு வரும் 9 inches. இப்போ இந்த 9 நம்ம எதால டிவைட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2ஆல டிவைட் பண்ணணும். ஓகே, இந்த 9 நம்ம எதால டிவைட் பண்ணணும் 2. எதனால 2 அப்படின்னா ஆர்ம் ரவுண்டுன்னு சொல்லும்போது இவ்வளவு தானே வரும் நமக்கு, இவ்வளவு தானே. ஓகே, ஸோ இப்போ இது இங்க ஸ்லீவ் அட்டாச்ட் ஆயிரும், இங்க ஸ்லீவ் வந்துரும். ஸோ இங்க ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் தான் என்ன ஆகும் இந்த ஆர்ம் ரவுண்ட் வருது. மொத்த பாடி மெஷர்மெண்ட் சுத்தி சுத்தி எடுக்கும் போது என்னாச்சு 4ஆல டிவைட் பண்ணும். இது என்ன ஆகும் ஃப்ரண்ட்டும் பேக்கும் தான் உங்களுக்கு டிவைட் ஆகும். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிவைட் ஆகுறதுனால நம்ம என்ன பண்ணா போதும் இதை 2ஆல டிவைட் பண்ணா போதும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆர்ம் ரவுண்ட் வேல்யூ எப்பவுமே 2ஆல டிவைட் பண்ணா போதும். வெயிஸ்ட் சீட்டு இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் 4ஆல டிவைட் பண்ணிப்போம். இப்போ 9 டிவைடட் பை 2 போடும்போது எவ்வளவு வரும் 4.5 inches. ஸோ இந்த 4.5 inches நம்மளோட ஆர்ம் கர்வ்ல வருதா அப்படிங்கறது நம்ம செக் பண்ணணும். இந்த 4.5 இந்த ஆர்ம் கர்வ்ல வருதா அப்படிங்கறத இப்படி செக் பண்ணணும். இந்த கர்வ் லைன் இருக்குல்ல, இந்த லைன்ல தான் நம்ம இப்போ செக் பண்ண போறோம். ஸோ இதை அப்படியே டேப்பை மெதுவா, ஏன்னா மேல இருந்து இது வரைக்கும் லைன் ஸ்ட்ரைட்டா தான் இருக்கு, பிரச்சனை இல்லை, அப்படியே டேப்பை நீங்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது இந்த லைன் இப்படி கர்வா பெண்ட் ஆக ஆரம்பிக்குதா. ஸோ இப்படி கர்வா பெண்ட் ஆக ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டேப்பை லைட்டா எப்படி நகர்த்தி நகர்த்தி நம்மளோட ஆர்ம் கர்வ் கிடைக்குதா அப்படிங்கறத செக் பண்ணும். இப்படி லைட்டா நகர்த்தி நகர்த்தி ஆர்ம் கர்வ் கிடைக்குதான்னு செக் பண்ணும். இப்ப பாருங்க எனக்கு கரெக்டா 4.5 வந்துடுச்சா. அகைன் ஒன் மோர் டைம் செக் பண்ணிடலாம். ஒன் மோர் டைம் திரும்பவும் ரீசெக் பண்ணிடலாம். இந்த கர்வோட லென்த் எவ்வளவு இருக்கும் டோட்டலா 4.5 inches இருக்கணும். ஸோ அப்ப டேப் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படி கரெக்டா நம்மளோட இந்த ஷோல்டர் ஸ்லோப் முடியுது இல்ல, அந்த ஷோல்டர் ஸ்லோப் முடிகிற இடத்துல கரெக்டா நம்மளோட டேப்பை இப்படி பிளேஸ் பண்ணிட்டு அப்படியே என்ன பண்ணும்
இப்படி மெதுவா நம்ம இப்படி நகர்த்தி நகர்த்தி எடுத்துட்டு வரணும். இப்படி மெதுவா நகர்த்தி இந்த மாதிரி எடுத்துட்டு வரணும். இந்த லைன் இப்படி கர்வா இப்படி பெண்ட் ஆகி இப்படி வரும். கரெக்டா 4.5 இன்ச்சஸ் எனக்கு வந்துடுச்சு. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ண வேண்டாம், இனி நம்மளோட லைனை நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்ல. இன்கேஸ் இப்ப நீங்க இப்படி போடும்போது உங்களுக்கு இந்த கர்வோட லென்த் 4.5 வரல, ஒண்ணுலே ரொம்ப கம்மியா வந்திருக்கு இல்ல ரொம்ப ஜாஸ்தியா வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட கர்வ் லென்த் நீங்க செக் பண்றது நமக்கு வர வேண்டியதை விட ரொம்ப கம்மியா வந்திருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த ஸ்ட்ரைட் லைன் போட்டிருக்கோம்ல, இந்த லைனை ஒரு 1/4 இன்ச் ஃபர்ஸ்ட் கீழே இறக்கிக்கோங்க. இறக்கிட்டு அந்த லைனோட மிட் பாயிண்ட் கண்டுபிடிங்க. அதே மாதிரி நம்ம நியூவா போட்டிருக்கக்கூடிய லைன் இருக்கும்ல, அதோட செஸ்ட் விட்டு மார்க் பண்ணி கர்வ் போடுங்க. அப்ப என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா கர்வ் லென்த் ஜாஸ்தி ஆகிரும். லைனை கீழே இறக்கும் போது கர்வ் லென்த் ஜாஸ்தி ஆகிரும். இல்ல உங்களுக்கு கம்மியா வரணும்னா என்ன பண்ணும், இந்த லைன் போட்டிருக்கோம்ல, இந்த லைனை நம்ம மேல கொண்டு போகணும். ஓகே, சோ இந்த மாதிரி நம்ம சேஞ்சஸ் பண்ணணும். இப்போ எனக்கு கரெக்டா வந்துடுச்சு, சோ அதனால இப்போ ஓகே. நெக்ஸ்ட் இப்போ செஸ்ட் விட்டு மார்க் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம மார்க் பண்றது என்ன அப்படின்னா நம்மளோட வெயிஸ்ட். இங்க வெயிஸ்ட் மார்க் பண்றோம் அப்படின்னா நமக்கு இங்க என்ன வேணும், ஃபுல் லென்த் ஆல்சோ வேணும். ஓகே, சோ ஃபுல் லென்த் ஆல்சோ வேணும், அதுவும் நம்ம மார்க் பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் ஷர்ட்டோட ஃபுல் லென்த் என்ன அப்படிங்கிறது மார்க் பண்ணிடலாம். சோ ஷர்ட்டோட ஃபுல் லென்த் இப்போ நான் எவ்வளவு எடுக்கிறேன் அப்படின்னா டோட்டலா 8.5 இன்ச்சஸ் என்னோட ஷர்ட்டோட ஹைட் எடுக்கிறேன். ஸோ இந்த ஷர்ட்டோட ஹைட் நீங்க மார்க் பண்ணும்போது எங்க இருந்து மார்க் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ரெடி ஷோல்டர் மெஷர்மெண்ட் இருக்குல்ல, சோ இந்த ரெடி ஷோல்டர் மெஷர்மெண்ட்ல மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இந்த ரெடி ஷோல்டர் மெஷர்மெண்டோட மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. அந்த மிட் பாயிண்ட்ல இருந்து என்ன பண்ணுங்க, உங்களோட ஷர்ட்டோட ஃபுல் லென்த் நீங்க மார்க் பண்ணுங்க. சோ இப்போ இதுல எவ்வளவு 8.5 இன்ச்சஸ் எனக்கு ஃபுல் லென்த் வேணும். சோ அப்ப இந்த 8.5 நான் இதுல மார்க் பண்ணிக்கிறேன். சோ அப்ப இந்த 8.5 அந்த ஷோல்டர் ஸ்லோப் லைனுக்கு மேல இருந்து எவ்வளவு இருக்கு, ஒரு பாயிண்ட் கூட இருக்கா, அதையும் நீங்க அப்படியே செக் பண்ணி இங்க அப்படியே மூவ் பண்ணிட்டு வந்து இந்த இடத்துலயும் அதை மார்க் பண்ணிக்கோங்க. 8.5 தாண்டி ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிட்டு இது அப்படியே அப்படி ஸ்ட்ரைட் லைன் போட்டாச்சு. ஓகே, இப்போ ஸ்ட்ரைட் லைன் போட்டு இனி என்ன பண்ணும், இதுலதான் நம்மளோட வெயிஸ்ட் நம்ம மார்க் பண்ண போறோம். சோ வெயிஸ்ட் ஆன் வேல்யூ என்ன 17.5. இப்போ என்னோட வெயிஸ்ட் ஆன் வேல்யூ எவ்வளவு 17.5. செஸ்ட்க்கு நம்ம என்ன ஆட் பண்ணோம், வெயிஸ்ட் ஆன் 17.5. சோ செஸ்ட்க்கு 1 இன்ச் ஈஸ் அலவன்ஸ் ஆட் பண்ணோம்ல, சோ அப்ப அதே மாதிரி என்ன பண்ணும், நம்மளோட வெயிஸ்ட்க்கும் நம்ம ஈஸ் அலவன்ஸ் ஆட் பண்ணோம். செஸ்ட்க்கும் வெயிஸ்ட்க்கும் ஒரே அளவே நான் இப்ப ஈஸ் அலவன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கும் அதே மாதிரி தான், மினிமம் 1 இன்ச் அண்ட் மேக்ஸிமம் 2 இன்ச் சேம் தான். ஓகே, சோ இப்போ 17.5 கூட 1 இன்ச் ஆட் பண்ணா 18.5 டிவைடட் பை 4 போடுறோம். 18.5 டிவைடட் பை 4 போடும்போது 4.625 வருதா, சோ அப்போ 4.625 நான் ஒரு 4.75 எடுத்துக்கிறேன். 4.725 ஒரு 4.25 இன்ச் அளவுல இதுல என்ன பண்றேன், இப்படி ஜஸ்ட் ஒரு ஸ்மால் மார்க்கிங் ஆல்சோ இதுல கொடுத்துக்கிறேன். ஓகே, சோ இதுல கொடுத்தாச்சு. 4.75 மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இனி இதையும் இப்படி கனெக்ட் பண்ணிருங்க. இந்த செஸ்ட் விட்டு மார்க் பண்ணிருக்கிறது இங்க வெயிஸ்ட் விட்டு மார்க் பண்ணிருக்கிறது இப்படி கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட பேக் பார்ட்டுக்கு தேவையான இதெல்லாமே நம்ம போட்டாச்சு. இது நம்மளோட இனி என்ன பண்ணும், வெளியே ஸ்டிச்சிங்காக ஸ்பேஸ் கொடுக்கணும்ல, சோ அது ஃபுல்லா இதுக்கப்புறம் கொடுக்கணும். இதுல நெக் ஆல்சோ மார்க் பண்ணிக்கணும். சோ பேக் நெக்கோட டெப்த் எவ்வளவு சொல்லியிருக்கிறேன், 2 இன்ச்சஸ். சோ பேக் நெக்கோட டெப்த் 2, சோ அதை இதுல மார்க் பண்ணிக்கலாம். பேக் நெக்கோட டெப்த் 2, அதையும் இதுல மார்க் பண்ணிக்கிறேன். இதுல மார்க் பண்ணிட்டு இங்க எவ்வளவு 1.75, சோ அதே 1.75 கீழே இருக்காங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு இங்க மார்க் பண்ணி இனி இதுல அப்படியே ஒரு கர்வ் நம்ம டிரா பண்ணிக்கலாம்.
இந்த கர்வ் நீங்க இந்த மாதிரி ஆர்ம் ஹோல் ஸ்கேல் யூஸ் பண்ணி டிரா பண்ணலாம். பட் உங்களுக்கு ரொம்ப சின்னது தானே, இப்போ நம்மளோட கிட் வியர்ங்கிறதுனால ரொம்ப சின்னதா தான் நம்ம நெக் வித் அண்ட் நெக் ஹைட் கொடுத்துருக்கோம். ரொம்ப ஸ்மாலா இருக்கிறதுனால இந்த ஸ்கேல் அப்படியே மூவ் பண்ணி இங்க எட்ஜுக்கு இப்படி கொண்டு வாங்க. எட்ஜுக்கு கொண்டு வந்து கொஞ்சம் இந்த கர்வ் மட்டும் இப்படி போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி கர்வா போட்டிருக்கேன். ரொம்ப மேல இருந்தே கர்வ் போட்டீங்கன்னா என்ன ஆகும், கழுத்து ரொம்ப, இது வந்து வி நெக்கு தான் இப்படி போடணும், நம்ம யூ நெக் தானே போடுறோம். ஸோ அதனால என்ன பண்ண இப்படி கொஞ்சம் ஷேப்பா கீழே கொடுத்தாலே போதும். ஆர் நீங்க இது ஒருவேளை உங்களுக்கு இன்னும் கீழே கொஞ்சம் ப்ராடா விரிஞ்சு வரணும்னா என்ன பண்ணலாம், இதை ஒரு 1/4 இன்ச் வெளியே தள்ளி வச்சு இந்த லைனை போட்டு அப்படி கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் அகலமா விரிச்சு கூட நீங்க எடுத்துக்கலாம். இனி இது தாண்டி வெளியே ஸ்டிச்சிங்கான சீம் அலவன்ஸ் எல்லாமே கொடுக்கணும்ல, சோ அதெல்லாமே இதுக்கு வெளிப்பக்கமா மார்க் பண்ணிக்கலாம். ஸ்டிச்சிங்கான சீம் அலவன்ஸ் எங்க எங்க எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கறதே நான் சொல்றேன். இப்ப நெக் பார்ட் இருக்குல்ல, இது நம்மளோட பேட்டர்ன் இப்ப நம்ம இப்படி போட்டிருக்கோம். சோ இதுல இது நெக்கு, இது நம்ம ஸ்டிச்சிங்காக இந்த ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா ஹூக் பட்டி ஸ்டிச் பண்றதுக்கு. தென் இதுக்கப்புறம் இதுல ஷோல்டர் ஸ்லோப் வந்திருக்கு, இதுல ஆர்ம் ஹோல் கர்வ் வந்திருக்கு இங்க. ஓகே, சோ இந்த மாதிரி இப்போ இதுல நீங்க அந்த சீம் அலவன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொன்னேன்ல, அதாவது ஸ்டிச்சிங்காக நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்கக்கூடிய ஒரு அளவு. ஸ்டிச்சிங்காக நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்கக்கூடிய ஒரு அளவு தான் நம்ம என்ன சொல்றோம், சீம் அலவன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, சோ இப்போ இந்த சீம் அலவன்ஸ் அப்படிங்கிறது எங்க எங்க எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கறதும் நம்ம பார்க்கலாம். ஓகே, சோ இந்த ஸ்டிச்சிங்கான சீம் அலவன்ஸ் இங்க இந்த ஓபன் வைக்கிற இடத்துல எவ்வளவு சொல்லியிருந்தேன், ஒரு 3/8 அளவு ஓபனுக்காக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே, ஓபன் கொடுக்குற இடத்துல ஒரு 3/8 பாயிண்ட் கொடுக்குறோம். தென் அதுக்கப்புறம் இங்க நெக் இருக்கு. சோ இந்த நெக் ஏரியால எவ்வளவு கொடுக்க போறோம் அப்படின்னா, இந்த நெக் ஏரியால இதெல்லாம் இந்த நான் டாட்டட் லைன் போடுறேன். சோ இது வந்து ஸ்டிச்சிங்கான சீம் அலவன்ஸ், இது ஆர்ம் ஹோல், ஓகே. சோ இப்போ இது நம்மளோட நெக் பார்ட். சோ நெக் பார்ட்டுக்கு எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னா ஒரு 1/4 இன்ச் போதும். ஓகே, நெக்குக்கு என்ன பண்ணாதீங்க, ரொம்ப ஜாஸ்தியா கொடுக்காதீங்க. எப்பவுமே நெக்குக்கு அதிகமா கொடுத்தா நம்ம ஷேப் டர்ன் பண்றப்ப நம்ம ஸ்டிச்சிங்கான சீம் அலவன்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கிறது என்ன பண்ணிடுவோம், உள்ளே நம்ம டர்ன் பண்ணி விட்டுருவோம். சோ அதனால நெக்கை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு போதும், ஒரு 1/4 இன்ச் போதும். அதே மாதிரி ஷோல்டர் ஜாயின் பண்றோட இந்த இடத்துக்கு எவ்வளவு கொடுக்கணும், 3/8 கொடுக்கணும். ஓகே, ஷோல்டர் ஜாயினிங்க்கு எப்பவுமே ஒரு 3/8 அளவு நம்ம ஷோல்டர் ஸ்லோப் இந்த சீம் அலவன்ஸ் கொடுத்துப்போம். தென் அதே மாதிரி இந்த ஆர்ம் ஹோல், சோ இங்கே எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னா இந்த 3/8 அளவு கொடுக்கணும். தென் இந்த சைடு ஜாயினிங், சோ சைடு ஜாயினிங்கை பொறுத்த வரைக்கும் மினிமம் 1 இன்ச். ஓகே, மினிமம் 1 இன்ச் அண்ட் மேக்ஸிமம் அப்படிங்கிறது 1.5 இன்ச்சஸ். சில பேர் என்னன்னா 2 இன்ச் எல்லாம் கொடுப்பாங்க. பட் ஆனா 2 இன்ச் எல்லாம் என்ன பண்ணாதீங்க, கொடுக்காதீங்க. ஏன்னா 2 இன்ச் கொடுத்தா என்ன ஆகும்னா, அவங்க ஒருவேளை குழந்தை நல்லா ஃபேட்டா ஆனதுக்கு அப்புறம் நான் பிரிச்சு விட்டுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப குழந்தை ஃபேட் ஆகுறாங்க அப்படின்னா ஜஸ்ட் இது மட்டும் விரியாது இல்ல, நம்மளோட செஸ்டும் வேஸ்டும் மட்டும் விரியாது இல்ல, நெக்ல எல்லாமே கூட நம்ம சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்கும்ல. பட் நமக்கு நெக் ஆல்டரேஷன் பண்ண முடியாது. இங்க நம்ம என்ன கொடுக்கல, பிரிச்சு விடுற மாதிரி எல்லாம் நம்ம உள்ள டக் பண்ணி எல்லாம் வைக்கல. சோ அப்ப என்ன ஆகும், நமக்கு பாடி விரியுது அப்படின்னா இங்க என்ன ஆகும், சேஞ்சஸ் இருக்கும். பட் ஆனா நம்ம இங்கெல்லாம் என்ன பண்ண முடியாது, எந்த டக்குக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எதுவுமே கொடுக்கல. சோ அதனால கம்மியா ஒரு 1/4 இன்ச்ல இருந்து ஒரு 1/2 இன்ச் வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், பிரிச்சு விட்டுக்கலாம். அதுக்காக எவ்வளவு, ஒரு 1 இன்ச்ல இருந்து 1.5 இன்ச்சஸ் கொடுத்தா போதும். அதுக்கு மேல நீங்க என்ன பண்ண வேண்டாம், 2 இன்ச்சஸ் எல்லாம் கொடுக்க வேண்டாம். தென் அதே மாதிரி கீழ் பக்கம் மடிச்சு ஸ்டிச் பண்றது. சோ கீழ் பக்கம் மடிச்சு ஸ்டிச் பண்றது சில இடங்கள்ல 1/2 இன்ச் வரும், சில இடங்கள்ல 1 இன்ச் வரும். ஓகே, சோ கீழ் பக்கம் மடிச்சு ஸ்டிச் பண்றது 1/2 இன்ச்ல இருந்து 1 இன்ச் வரைக்கும் வரும். அது நம்ம அந்த அதாவது இங்க இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கே நம்ம மடிச்சு ஸ்டிச் பண்றோமா அப்படிங்கறத பொறுத்து. சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் வச்சு நம்ம மடிச்சு திருப்புற மாதிரி இருக்கும். சோ அது நம்மளோட சாய்ஸ் தான், உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க டிசைன் பண்ணிக்கலாம்.
சோ இப்ப நான் எவ்வளவு கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு 1/2 inch மட்டும் நான் கொடுக்குறேன். ஓகே, அதே பேட்டர்ன்ல இப்ப இதுல ஸ்டிச்சிங்கான சீம் அலவன்ஸ் இதுல அப்படியே நம்ம டிரா பண்ணிக்கலாம். சோ நெக்குக்கு எவ்வளவு கொடுக்கணும், ஒரு 1/4 inch அளவு கொடுக்கணும். சோ 1/4 inch அளவு நான் இப்ப அப்படியே டிரா பண்றேன். இதுல நீங்க ரொம்ப பேசிக்கா பிகினரா இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, இன்ச் டேப்ல மார்க் பண்ணணும். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்றதா இருந்தா நீங்க என்ன பண்ணுங்க, இதுல அப்படியே 1/4 inch அளவுக்கு அப்படியே மார்க் பண்ணுங்க. ஓகே, சோ 1/4 inch அளவு மார்க் பண்ணும்போது உங்களோட டேப்ல ஸ்டார்டிங்ல அந்த 1/4 inch நமக்கு ரொம்ப விசிபிளா தெரியாது. ஏன்னா இந்த ஸ்ட்ராப் கவர் ஆயிருக்கணும், ரொம்ப விசிபிளா தெரியாது. சோ அதனால என்ன பண்ணுங்கன்னா இந்த 1 inchக்கு அப்புறம் இருக்குல்ல இந்த 1/4 inch இதை எடுத்துக்கோங்க. இந்த 1 inch பாயிண்ட இப்படி பிளேஸ் பண்ணுங்க. இந்த 1 inch கரெக்டா நம்மளோட இந்த எக்ஸாக்ட் லைன்ல மார்க் பண்ணிக்கோங்க. 1 inch எக்ஸாக்ட் லைன்ல மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கணும், வெளியே இந்த 1/4 inch மார்க் பண்ணும். ஓகே, இது 1 inch, அதுக்கப்புறம் 1/4 இங்க தள்ளி தானே வருது. இந்த 1 அதுல இருந்து 1/4. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது இந்த மாதிரி 1 inchல கரெக்டா அந்த கர்வை பிளேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 1/4 inch அப்படிங்கறத இதுல அப்படியே மார்க் பண்ணி எடுத்துட்டு வாங்க. ஓகே, சோ இங்க இப்போ 1/4 inch இந்த இடத்துல வருதா. சோ இது அப்படியே கொடுத்தாச்சு. இனி ஷோல்டர்ல எவ்வளவு கொடுக்கணும், 3/8 அளவு ஷோல்டருக்கு கொடுக்கணும். சோ அந்த 3/8 அளவை இதுல மார்க் பண்ணிப்பேன். ஃபர்ஸ்ட் டைம் பண்றப்ப இந்த மாதிரி இன்ச் டேப் வச்சே மார்க் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு ஸ்டிச் பண்றப்பவும் கரெக்டா அதே அளவுலயே ஸ்டிச் பண்ணணும். இங்க நம்ம வேற அளவு கொடுத்துட்டு அங்க ஸ்டிச்சிங்ல வேற அளவு அந்த மாதிரி பண்ணிடக்கூடாது. ஓகே, சோ இங்க எவ்வளவு கொடுக்குறோமோ அதே அளவு ஸ்டிச்சிங்லயும் கொடுத்துக்கணும். ஓகே, தென் அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல். சோ ஆர்ம் ஹோல்ல என்ன பண்ணணும், அதே மாதிரி 3/8 அளவு. ஆர்ம் ஹோல் ஆல்சோ அதே 3/8 தான். சோ ஆர்ம் ஹோல்ல இங்க ஆர்ம் ஹோல்ல நீங்க கர்வ் போடும்போது நம்மளோட இந்த ஆர்ம் கர்வ் லைன் இருக்குல்ல, சோ இந்த லைன் என்ன பண்ணிக்கோங்க, அப்படியே வெளியே கொஞ்சம் இப்படி கீழே கர்வை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த கர்வை இப்படியே கீழே இந்த ஸ்ட்ரைட் லைன்லயே அப்படியே மூவ் பண்ணாம, ஏன்னா இது கர்வா வந்து இப்படி ஸ்ட்ரைட்டா மூவ் ஆகக்கூடாது. சோ கர்வா வரது அப்படியே கொஞ்சம் என்ன பண்ணுங்க, இப்படி கீழையும் அதே கர்வாவே இப்படி அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி அப்படியே விட்டுருங்க. ஓகே, அதுக்கப்புறம் இதுக்கு மேல அப்படியே இந்த 3/8 அளவு போட்டிருக்கோமா, இந்த கர்வ் ஆல்சோ அப்படியே கொண்டு வந்து இந்த கர்வ் கரெக்டா இதுக்கு மேல அதே 3/8 அளவு. சோ இதுவும் அதே 3/8 அளவு போட்டாச்சு. இனி என்ன பண்றோம், இங்க இருந்து எவ்வளவு சொல்லியிருக்கிறோம், சைடுக்கு மினிமம் 1 inch அண்ட் மேக்ஸிமம் 1.5 inches ஸ்டிச்சிங்காக ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். சோ இப்போ நான் எவ்வளவு கொடுக்குறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 1 inch தான் கொடுக்குறேன். ஓகே, இங்க இருந்து 1 inch மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கீழையும் ஒரு 1 inch, ஒரு 1 inch மார்க் பண்ணிட்டு இதையும் அப்படியே கனெக்ட் பண்ணிக்கிறோம். இங்க 1 inch கொடுத்தாச்சு. இனி கீழ் பக்கம் 1/2 inch, கீழ் பக்கம் ஒரு 1/2 inch, கீழ் பக்கம் 1/2 inch கொடுத்தாச்சு. ஓகே, சோ இது நம்மளோட பேக் பேட்டர்ன். இவ்வளவுதான் பேக் பேட்டர்னுக்கான பேட்டர்ன் முடிஞ்சிச்சு. ஸோ அகைன் ஒன் மோர் டைம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ பேக் பேட்டர்ன் போடும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா
பேப்பர் அன்ஃபோல்ட்ல வச்சாலும் சரி, ஆர் நீங்க ஜஸ்ட் சிங்கிள் லேயரா பேப்பர் போட்டாலும் சரி, எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். பட் இப்போ நம்ம அப்படியே ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ஃபோல்டபிளா போட்டா ஃப்ரண்ட்டுக்கும் கட் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுனால பேப்பர் நம்ம அன்ஃபோல்ட்ல போட்டிருக்கோம். போட்டுட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், இங்க சைட்ல இருந்து ஸ்டிச்சிங்கான சீம் அலவன்ஸ் எவ்வளவு, ஒரு 3/8 அளவு இங்க மார்க் பண்ணிட்டு அதை ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட் லைன் போட்டுருங்க. அதே மாதிரி மேல இருந்தும் ஒரு 1/2 inch ஷோல்டர் ஜாயினிங்கான ஸ்பேஸ் கொடுத்து அங்கேயும் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுருங்க. தென் அதுக்கப்புறம் நம்மளோட எக்ஸாக்ட் ஷோல்டர் மெஷர்மெண்ட் டிவைடட் பை 2 போட்டு ஷோல்டர் மெஷர்மெண்ட் இங்க மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட நெக் விட்த், அது ஸ்டாண்டர்ட் சார்ட்ல இருந்து இப்ப நான் எவ்வளவு எடுத்துக்கிறேன், ஒரு 1.75 நெக் விட்த் எடுத்திருக்கேன். ஸோ அந்த 1.75 இங்க மார்க் பண்ணிருப்பேன். தென் அதுக்கப்புறம் இந்த 1.75 போக மீதி இருக்கிறது எல்லாமே என்ன, நம்மளோட ரெடி ஷோல்டர். ஸோ அந்த ரெடி ஷோல்டர் நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஒரு 1/4 inchல இருந்து 1/2 inch வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கம்மி பண்ணி நான் ரெடி ஷோல்டர் எடுத்திருக்கேன். தென் அதுக்கப்புறம் அதுல இருந்து ஷோல்டர் ஸ்லோப் கொடுக்குறோம். ஸோ ஷோல்டர் ஸ்லோப் எவ்வளவு வருது அப்படின்னா, நம்ம பெரியவங்களுக்கு பண்ணும்போது அது நிறைய இருக்கு. 1/4 inch, 1/2 inch, 3/4 inch, 1 inch, காலர் நெக், ஹை நெக்லாம் போகும்போது 1 inch வரைக்கும் கொடுப்போம். ஓகே, ஸோ அது நெக்கோட டெப்த் பேஸ் பண்ணி ஷோல்டர் ஸ்லோப் ஆல்சோ உங்களுக்கு வேரி ஆகும். அதுக்குன்னு செப்பரேட்டா ஷோல்டர் நெக் தியரி கான்செப்ட் கூட இருக்கு. ஓகே, ஸோ நம்ம என்ன நெக்கு கொடுக்குறோம் அதை பேஸ் பண்ணி ஷோல்டர் விட்த் நம்ம என்ன எடுக்கணும் அப்படிங்கிறது செப்பரேட்டா உங்களுக்கு ஷோல்டர் நெக் தியரி கான்செப்ட் கூட இருக்கு. அது பேஸ் பண்ணி நம்ம ஷோல்டர் எடுப்போம். பட் கிட்டா இருக்கும்போது அந்த அளவுக்கு நீங்க ரொம்ப டீப்பா போக தேவையில்ல, சிம்பிளா அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்ப இதே இது நீங்க கொஞ்சம் க்ளோஸா வேண்டாம், எனக்கு கொஞ்சம் ப்ராடா விரிஞ்சு வரணும்னா என்ன பண்ணிக்கலாம், 2 inches கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த நெக் விட்த்துக்கு நீங்க மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, தென் அதுக்கப்புறம் ரெடி ஷோல்டர்ல இருந்து ஒரு 1/4 inch ஷோல்டர் ஸ்லோப் கொடுத்துட்டு அந்த ஸ்லோப் பாயிண்ட்ல இருந்து நம்மளோட ஷோல்டர் டிவைடட் பை 2 போட்டு என்ன வேல்யூ வந்துச்சு, 4. ஸோ அந்த 4 இங்க மார்க் பண்ணிருப்பேன். இங்க இருக்கக்கூடிய வேல்யூ இங்க இருக்கக்கூடிய வேல்யூ ஈக்குவலா இருக்கா அப்படிங்கறது செக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இந்த ஸ்ட்ரைட் லைனோட மிட் பாயிண்ட், தென் இங்க இந்த லைன்ல செஸ்ட் விட்த். ஸோ செஸ்ட் விட்த்துக்கு என்ன பண்றோம், ஈஸ் அலவன்ஸ் ஆட் பண்றோம். எவ்வளவு, ஒரு 1 inch ஈஸ் அலவன்ஸ் ஆட் பண்ணி டிவைடட் பை 4 போட்டு செஸ்ட் விட்த் மார்க் பண்றோம். தென் அதுக்கப்புறம் வெயிஸ்ட். ஸோ வெயிஸ்ட்டுக்கும் அதே மாதிரி 1 inch ஈஸ் அலவன்ஸ் ஆட் பண்ணி வெயிஸ்ட் போட்டாச்சு. தென் அதுக்கப்புறம் நெக்கோட டெப்த் நம்ம ஸ்டாண்டர்ட் சார்ட்ல இருந்து என்ன கொடுக்குறோமோ அது கர்வ். தென் இந்த ஆர்ம் கர்வ் லென்த் ஆல்சோ செக் பண்ணிக்கோங்க. ஆர்ம் கர்வ் லென்த் நம்மளோட ஆர்ம் ரவுண்ட் வேல்யூக்கு கூட ஈஸ் அலவன்ஸ் ஆட் பண்ணிருக்கோம்ல, ஸோ அது டிவைடட் பை 2 போட்டு வர்ற ஆன்சருக்கு கூட இந்த கர்வ் லென்த் வருதா அப்படிங்கறது செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை ஷார்டேஜ் ஆகுது அல்லது எக்ஸஸா இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், கர்வ்ல இந்த லைனை, இந்த ஸ்ட்ரைட் லைன் மேல இருந்து போட்டிருக்கோம்ல 4 inches, இந்த லைனை மேல கீழே அட்ஜஸ்ட் பண்ணி அந்த கர்வ் லென்த்தை நம்ம எடுத்துட்டு வரணும். அவ்வளவுதான் பேக் பேட்டர்ன். டீடைல்டா புரியுற மாதிரி ஸ்லோவா தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஓகே தானே? புரிஞ்சுதுன்னா தம்ஸ் அப் கொடுங்க. ஓகே 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 ஓகே, தேங்க்யூ. ஓகே, ஸோ இப்போ இதை என்ன பண்ணிடலாம்னா கட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ கட் பண்றப்ப கரெக்டா இப்ப நம்மளோட பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் ஒரே பேட்டர்ன் தான் யூஸ் பண்ண போறேன். ஸோ அதனால இதை என்ன பண்ணிக்கிறேன், அப்படியே இந்த இடத்துல ஃபோல்டபிளா இருக்குல்ல பேப்பர், அப்படியே வச்சுதான் நான் என்ன பண்றேன், கட் பண்றேன். இதையும் அப்படியே கட் பண்ணிக்கிறேன். இப்ப கீழே ஸ்டிச்சிங்கான சீம் அலவன்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்திருந்தோம்ல, கீழ் பக்கம் எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்கான சீம் அலவன்ஸ் கொடுத்திருந்தது அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. தென் சைடு ஆல்சோ கட் பண்ணியாச்சு. இங்க நெக்குக்கு கட் பண்ணோம். ஸோ நெக்குக்கு கட் பண்றதுக்கு முன்னாடி ஷோல்டர் ஆர்ம் ஹோல் இருக்குல்ல, இதை கட் பண்ணிடலாம். ஆர்ம் ஹோல் பார்ட்டையும் கட் பண்ணிடுறேன். ஓகே, கட் பண்ணியாச்சு.
என்னது ஷோல்டர். இப்போ இதை அப்படியே பேப்பர் ஃபோல்டபிளா இருக்குல்ல, இதை என்ன பண்ணிடுறேன் அப்படியே கட் பண்ணி ஓபன் பண்ணிடலாம். ஓகே, அப்படியே கட் பண்ணி ஓபன் பண்ணிடுச்சு. இப்ப பேக்குக்கு தனியாகவும் ஃப்ரண்ட்டுக்கு தனியாகவும் நமக்கு பேட்டர்ன் கிடைச்சிருக்கும். இப்போ இந்த பேக்குக்கு தனியாகவும் ஃப்ரண்ட்டுக்கு தனியாகவும் பேட்டர்ன் கிடைச்சிருக்குல்ல, ஸோ இதை அப்படியே வச்சு ஜஸ்ட் இதை என்ன பண்ணிக்கோங்க, இந்த லைன்ல வச்சு இதை எப்படி ஒன் மோர் டைம் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃப்ரண்ட்டுக்கு நமக்கு ஸ்டிச்சிங்கான சீம் அலவன்ஸ் தேவைப்படாதுல்ல. ஸோ ஃப்ரண்ட்டுக்கு ஸ்டிச்சிங்கான சீம் அலவன்ஸ் தேவைப்படாது. ஸோ அதனால இதை அப்படியே ஸ்ட்ரைட்டா வச்சு ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த பேக் பேட்டர்னை தனியா கட் பண்ணி தனியா எடுத்துக்கோங்க. பேக்கை தனியா எடுத்துட்டு இந்த ஃப்ரண்ட்ல இந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம்ல, ஸோ இது நமக்கு ஃப்ரண்ட்டுக்கு தேவைப்படாது. இதை என்ன பண்ணிருங்க, கட் பண்ணி ரிமூவ் பண்ணிருங்க. இந்த ஃப்ரண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் தேவைப்படாது. இதை என்ன பண்ணிடலாம், கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். ஃப்ரண்ட்டுக்கு தனியா கட் பண்ணி எடுத்தாச்சு. தென் அதுக்கப்புறம் நெக்கோட விட்ட மட்டும் அப்படியே ட்ரேஸ் எடுத்துக்கோங்க. இந்த பேட்டர்ன் இது மேல எப்படி பிளேஸ் பண்றேன், பிளேஸ் பண்ணிட்டு நெக் வித் எந்த பாயிண்ட்ல வருது, ஆர் நீங்க டிரா பண்றதா இருந்தா டிரா பண்ணியும் எடுக்கலாம். ஓகே, நம்ம அதே மாதிரி அளவுலாம் மார்க் பண்ணி பண்றதா இருந்தா அப்படியும் பண்ணலாம். இல்ல இந்த மாதிரி ஜஸ்ட் ட்ரேஸ் மட்டும் எடுத்தாலும் போதும். ஸோ இந்த மாதிரி ட்ரேஸ் எடுத்துட்டு இது ஸ்டிச்சிங்கான சீம் அலவன்ஸ், இது எக்ஸாக்ட் லைன். ஓகே, இது நம்மளோட எக்ஸாக்ட் லைன். இப்போ ஃப்ரண்ட்டுக்கான நெக்கோட டெப்த் எவ்வளவு கொடுக்க போறோம், டோட்டலா இப்போ ஃப்ரண்டோட நெக் டெப்த் நான் எவ்வளவு சொல்லிருந்தேன், ஃப்ரண்ட் நெக் வந்து இப்ப நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் நெக் வந்து இப்படி பி பேட்டர்ன் மாதிரி அஜந்தா நெக் மாதிரி கீழே பெண்ட் பண்ணி கொடுக்கறதுனால நீங்க 3.25 அந்த ரேஞ்ச்ல நம்ம என்ன கொடுத்துக்கலாம், ஃப்ரண்ட் நெக்கோட டெப்த் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, கொஞ்சம் நெக் கீழே இறங்கி வந்தாதான் பார்க்க நல்லா இருக்கும். ஸோ இப்போ நான் எவ்வளவு கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு 3.25 இன்ச்சஸ், 3.25 ஒரு 3.25 இன்ச் நான் கொடுக்குறேன். ஓகே, 3.25 கொடுத்துருக்கேன். அப்படியே 3.25 கொடுத்துட்டு அதை அப்படியே டிரா பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த நெக்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அகலமா அப்படி விரிஞ்சு வரணும். ஓகே, சோ கொஞ்சம் ஸ்பேஸ் அப்படி அழகா விரிஞ்சு வந்தா பார்க்க நல்லா இருக்கும். இப்ப இது நம்மளோட ஆக்சுவல் நெக் வித் இங்க இருக்கா. சோ இதுல இருந்து நம்மளோட ஷேப் எப்படின்னா, இங்க நெக் வித் இருக்குல்ல, சோ இங்க இருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் இப்படி உள்பக்கமா கொண்டு வந்து கொஞ்சம் அகலமா விரிச்சு எடுத்து நம்ம ஷேப் கொடுத்தா பார்க்க இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, சோ அதனால நம்மளோட நெக் வித் மார்க் பண்ணிருக்கோம்ல, சோ இதுல இருந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு என்ன பண்ணிக்கலாம், வெளியே தள்ளி நீங்க மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இது ஆப்ஷனல் ஸ்டெப் தான். உங்களுக்கு நெக்கோட ஷேப் எந்த அளவுக்கு இப்படி விரிஞ்சு வரணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். சோ இதுல ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம இந்த மாதிரி கொடுத்து இதை அப்படியே இதோட சேர்த்து இப்படி கனெக்ட் பண்றோம். ஓகே, கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதுலதான் நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளோட நெக்கோட ஷேப்பை நம்ம எடுத்துட்டு வர போறோம். சோ நெக்கோட ஷேப் நீங்க கர்வா போடுறதா இருந்தா கர்வா போடலாம், இல்ல ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா கட் பண்றதா இருந்தா ஸ்ட்ரைட்டாவும் கட் பண்ணலாம். ஓகே, அது உங்களோட சாய்ஸ் தான். இப்போ நான் என்ன பண்றேன், இப்படி ஸ்ட்ரைட்டா தான் போட்டிருப்பேன். ஸோ ஸ்ட்ரைட்டா போட்டிருக்கிறதுக்கு எவ்வளவு, கீழ இருந்து ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். கீழ இருந்து ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணி அதை அப்படியே ஸ்ட்ரைட்டா அப்படி லைட்டா அப்படி கட் பண்ணி கொடுத்தா போதும். தென் இதுக்கும் அதே மாதிரி ஸ்டிச்சிங்கான சீம் அலவன்ஸ் 1/4 இன்ச் அப்படிங்கறத இதுலயும் மார்க் பண்ணிக்கலாம். இதுலயும் அதே மாதிரி 1/4 இன்ச் அளவு ஸ்டிச்சிங்கான சீம் ஆல்சோ மார்க் பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரி 1/4 இன்ச் ஸ்டிச்சிங்கான சீம் அலவன்ஸ் ஆல்சோ கொடுத்து மார்க் பண்ணியாச்சு. தென் ஃப்ரண்ட் நெக்குக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, சாரி ஃப்ரண்ட் பேட்டர்னுக்கு ஆர்ம் ஹோல் வேணும்னா என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் கர்வா இன்னும் கொஞ்சம் நீங்க உள்ள தள்ளி கட் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஆப்ஷனல் ஸ்டெப் தான். நம்ம பெரியவங்களுக்கு கண்டிப்பா பண்ணுவோம். பட் சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது உள் பக்கமா இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணிக்கலாம், இப்படி கர்வா இப்படி மேல கொண்டு போய் இப்படி கட் பண்ணிட்டா போதும். இது ஆப்ஷனல் ஸ்டெப் தான், வேணும்னா பண்ணலாம். பட் இல்ல இது பண்ணாமலும் இருக்கலாம். ஓகே, கொஞ்சம் லைட்டா இப்படி கட் பண்ணி கொடுத்தோம்னா கொஞ்சம் அந்த ஏன்னா ஃப்ரண்ட்லயும் பேக்லயும் மசில்ஸ் வந்து வேரி ஆகும். ஓகே, சோ அதனால இந்த மாதிரி லைட்டா கொஞ்சம் உள் பக்கமா இப்படி கர்வ் கொடுத்து கட் பண்ணி விட்டுருங்க. பெரியவங்களுக்கு பண்ணும்போது நம்ம மெஷர்மெண்ட் எல்லாம் பார்த்து கர்வ் எல்லாம் பார்த்து பார்த்து செக் பண்ணுவோம். பட் இது அப்படி பண்ணல. ஓகே, சும்மா ஜஸ்ட் என்ன பண்ணிருக்கோம், கொஞ்சமா மட்டும் பேக்கை விட ஃப்ரண்ட் கொஞ்சம் உள் பக்கம் குழிவா இருக்கிற மாதிரி கட் பண்ணி தெரியுதா, பேக்கை விட ஃப்ரண்ட் தெரியுதா. சோ பேக்கை விட ஃப்ரண்ட் உள் பக்கம் கொஞ்சம் குழிவா இறக்கி கட் பண்ணிருக்கோம். இவ்வளவுதான் நம்மளோட பேக் அண்ட் ஃப்ரண்ட்டுக்கான பேட்டர்ன். இது ஃப்ரண்ட்டுக்கான பேட்டர்ன். இப்போ இந்த ஃப்ரண்ட்லயுமே இது கீழே நம்ம ஸ்டிச்சிங்காக ஒரு 1/2 இன்ச் கீழே கொடுத்துருக்கோம். இதுல உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா போதும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்த இப்படி ஸ்ட்ரைட்டாகவும் போட்டுக்கலாம். இல்ல அப்படின்னா என்ன பண்ணலாம், இது நம்மளோட எக்ஸாக்ட் லைனா. சோ இதுல ஸ்ட்ரைட்டா பேஸ் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டா இருக்கட்டும் அப்படின்னா அப்படி ஸ்ட்ரைட்டா போட்டுக்கலாம். இல்ல அப்படின்னா என்ன பண்ணலாம், இதுக்கு மேலே நீங்க ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிட்டு இந்த மொத்தமா இதோட சென்டர் எடுத்துக்கோங்க. இந்த லைனோட மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. மிட் பாயிண்ட் எடுத்துட்டு இதை அப்படியே லைட்டா ஒரு கர்வா கொடுத்து கூட ஃப்ரண்ட்ல நீங்க கர்வா கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்ல இந்த கர்வ் ஷேப் வேணும், இந்த டியூலிப் ஸ்லீவ்லாம் சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கர்வ் கட் வேணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், இங்க இருந்து ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இங்க மொத்தமா எவ்வளவு இருக்கோ அதோட சென்டர் மார்க் பண்ணி இப்படி ஒரு கர்வ் கட் கூட நீங்க கொடுத்துக்கலாம். ஓகே, இது வந்து நம்மளோட டிசைன் பேஸ் பண்ணி தான், உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுத்துக்கிறோம். அதே இது கீழே 1/2 இன்ச் ஸ்டிச்சிங்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம்ல, ஸோ அதே இதுலயே கீழ் பக்கமும் அதே மாதிரி இந்த மாதிரி கொடுத்து அப்படியே கட் பண்ணி எடுத்துச்சு. ஸ்ட்ரைட்டா போதும் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாவே கூட நீங்க போட்டுக்கலாம். சோ இப்போ பேக் அண்ட் ஃப்ரண்ட்டுக்கான பேட்டர்ன் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பேக்குக்கு ஓப்பனுக்காக 3/8 அளவு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம். இது ஃப்ரண்டோட பேட்டர்ன். சோ பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டும் முடிஞ்சிச்சு. இது ஓகே தானே, புரிஞ்சுதா, இதுல டவுட்ஸ் இருக்கா? ஓகே ஓகே, இனி ஸ்கர்ட் பார்ட் பார்த்தலாம். சோ ஸ்கர்ட் பார்ட்டுக்கு ஸ்கர்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க பேட்டர்ன் போடணுங்கிற அவசியம் இல்லை. ஓகே, ஸ்கர்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பேட்டர்ன் போடணுங்கிற அவசியம்